ரைட். ஓ சிக்ஸ்த்தில் டேம் 3ல் பேரரசுகளின் காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 2 விஷயத்தை பேசுகிறாங்க. நம்ம பார்த்துருப்போம் பண்டைய கால இந்தியாவில் திரும்ப திரும்ப இந்த ஆர்டராக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் ஹிஸ்ட்ரி ஞாபகம் வரும், இன்ட்ரெஸ்டிங்காகும். பேரெலாம் திரும்ப திரும்ப கதை தெரியும், அவன் யாருன்னு தெரியாது. அதை எடுத்து கம்பேர் பண்ணிங்கன்னா ஞாபகம் வந்துடும். ஓகேவா? இப்போ என்ன பார்த்தோம்? வட இந்தியாவில் சிந்து சமவெளி நாகரிகம், ஆமாவா, ஐவிசி. அதுக்கப்புறம் வேத காலம், அதுக்கப்புறம் புத்த மதம், சமண மதம். ஓகேவா? அதுக்கப்புறம் பேரரசுகளின் தோற்றம். பேரரசில் யார் பார்த்தோம்? அதாவது மகதம் பெருசாகிறது. அரியங்க வம்சம், சிசுநாகா, நந்தா, மௌரியர்கள். அப்புறம் மௌரியருக்கு பின்னாடி வட இந்தியாவில் இந்த ஏரியாவில் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். இங்கே 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 சாதவாகனர்கள், இங்கே சுங்கா கன்வர்கள். இந்த ஏரியாவில் பாக்டீரியா கிரேக்கர்கள். அப்புறம் அதுக்கு முன்னாடி இன்னும் சாகர்களுக்கு முன்னாடி சைத்தியர்களா, சாரி பார்த்தியர்கள். பார்த்தியர்கள், இந்தோ பார்த்தியர்கள். அப்புறம் தான் யார்? சாகர்கள். சாகருக்கு அப்புறம் தான் யார்? குசானர்கள். குசானர்களில் முக்கியமான ஆள் யார் பார்த்தோம்? கனிஷ்கர். அவர் எந்த நூற்றாண்டு? கிபி 1ஆம் நூற்றாண்டு. அதுக்கப்புறம் ஒரு 200 வருஷத்துக்கு வட இந்தியாவில் சொல்லிக்கிற மாதிரி யாரும் இல்லை. அவனுக்கு சின்ன சின்ன குரூப்பாக பிரித்து அவனுங்களுக்குள்ளேயே அடிச்சுட்டு கிடக்கிறானுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் மீண்டும் மகதத்தை தலைநகரமாக வச்சு ஒரு பேரரசு வருகிறது. அவங்க தான் யார்? குப்தர்கள். ஆங்கிலத்தில் குப்தாஸ். அந்த 1ஆம் நூற்றாண்டு அந்த இந்தோ கிரேக்கர்கள் பார்த்தியர்கள் காலத்தில் என்ன ஆயிடுச்சு? வைணவம் தலை தோங்க திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. வைணவம்னா அந்த வேத மதம், சமஸ்கிருதம் வர ஆரம்பிச்சிடும். அதேமாதிரி இங்கே சாதவாகனர்கள். அப்போ புத்த மதம், சமண மதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணிகிட்டே வருவானுங்க. மீண்டும் புதிய எழுச்சியோட இந்த குப்தர்கள் காலத்தில் வேத மதம் தலை தோங்கும். வேதத்தை தான் முக்கியமான இதாக வச்சு ஃபாலோ பண்ணுவாங்க. சமஸ்கிருதம் தலை தோங்கும். அப்போ பிந்தைய வேத காலத்தில் இருந்த எல்லா கெட்ட விஷயமும் திரும்பவும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். வேதம் வந்து விட்டது. அப்புறம் அந்த வேள்வி சடங்குகள், யாகம் நடத்துறது, அதெல்லாம் சமஸ்கிருதம் வந்து அரசத்தினுடைய முக்கியமான மொழியாக மாறிடுது. அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்புறம் இந்த இதிகாசங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இங்கே தான் இந்த காலத்தில் தான் எழுதப்பட்டது, ஆக்சுவலாக உருவாக்கப்பட்டது. எது கம்பராமாயணத்தை விட்டுருங்க, அது தென்னிந்தியாவில். அந்த வால்மீகி ராமாயணம் 10-15 ராமாயணம் இருக்குது. அதில் வால்மீகி அதை அடிப்படையாக வச்சு கம்பர் எழுதுறது தான் கம்பராமாயணம். அந்த ராமாயண கதை, அப்புறம் மகாபாரதம், இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தான் உருவாகும். அப்புறம் புராணங்கள், புராண கதைன்னு சொல்கிறாங்களா நிறையா, அந்த மாதிரி மீண்டும் எல்லா விஷயமும் இங்கே தான் உருவாகுது. எந்த காலகட்டத்தில்? குப்தர்கள் காலத்தில். அதனால தான் குப்தர்களுடைய ஆட்சியை எவன் ஒருத்தன் இந்த பிராமணிசத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறானோ, ஏன்னா அவன் தான் படிப்பெல்லாம் கையில் வச்சுக்கிட்டான், அவங்களெல்லாம் படிக்க விடலை. ஸோ அவனுக்கு எவன்லாம் சப்போர்ட் பண்ணுறானோ அவனுடைய காலம் இவங்களுக்கு பொற்காலம். யாருக்கு? புத்தகத்தில் வரலாற்றில் எழுதி வச்சுருப்பாங்க. யார் யாரெல்லாம் இந்த பிராமணிசத்துக்கு ஹெல்ப் பண்ணுறானோ அவனுடைய காலம்லாம் பொற்காலம், கோல்டன் ஏஜ், கோல்டன் பீரியட். அதே மாதிரி தான் இவர் அக்பர் காலத்தையும், அக்பர்ன்ற நம்ம ஷாஜகான் இருக்கார்ல, அவருடைய காலத்தை பொற்காலம்பாங்க. ஏன்னா அவரும் எந்த விஷயத்துலையும் இவங்க விஷயத்தில் தலையிட மாட்டார், அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவார். இந்த மாதிரி எவன்லாம் இவனுக்கு சப்போர்ட் பண்ணுறானோ அவனுடைய காலம் பொற்காலம். அந்த மாதிரி எழுதி வச்சுருப்பாங்க. எல்லாம் வந்துருச்சு. இப்போ மீண்டும் இப்போ திரும்பவும் அந்த புத்த மத சமண மதத்தை வீழ்ச்சி அடைய வச்சு இவங்களுடைய கருத்துக்கள் மேலோங்குதில்ல, இப்போ ஆரம்பித்தது தான். அப்படியே இவங்க காலத்திலேருந்து இது அப்படியே தென்னிந்தியா ஃபுல்லாக பரவும்.
தென்னிந்தியா ஃபுல்லாக யார் பரவி இருக்காங்க இப்போது மதத்தின் அடிப்படையில்? புத்தமும் சமணமும் பரவி இருக்கும். பின்னாடி அவங்கள தொடர்ந்து அங்கே வந்து அந்த சாமியாரெலாம் அடித்து துரத்தி விட்டு ராஜாக்கள்கிட்ட முக்கியத்துவம் பெற்று அது எல்லாத்தையும் இங்கேயும் நிலைநாட்டுவாங்க. இன்றைக்கி வரைக்கும் இந்தியா ஃபுல்லாக ஒரு ஒற்றுமைனாக்கா ஒரு ஊரில் இருக்கும், ஒரு கோயில் இருக்கும், ராஜா இருப்பான், கோயில்கிட்ட இவங்க உட்காந்துக்குவாங்க, வேலை செய்யாமல் உங்களுக்கு வரி வந்துடும், ராஜா வந்துட்டு கேட்டு எல்லாம் செய்வோம். அது ஒன்று தான் ஒத்துமை. முஸ்லீம் வந்ததுக்கப்புறம் அதான் இருந்துச்சு. எவன் ஒருத்தன் அதை மீறானோ அவனை காலி பண்ணிடுவாங்க, கொலை பண்ணிடுவாங்க. சரியா? அந்த சோழர்கள் இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இப்போ கூட என்ன பண்ணாது, பொன்னியின் செல்வன் இருக்குல்ல, அந்த ராஜாவை சோழரை கொள்வது இவங்க தான். அதை திரிக்கிறதுக்கு தான் கல்கி எழுதுனது தான் என்னது அந்த இது, அதை படமாக எடுத்தானுங்க பொன்னியின் செல்வன் அப்படின்னு. அப்புறம் அந்த ராஜாவை கொண்டதுனால தான் அவனை என்ன பண்ணிடுவாங்க, நாடு கடத்தி விட்ருவாங்க, சேர நாட்டுக்கு ஓடிடுவானுங்க. அப்புறம் சேர நாட்டை அப்படி மாற்றி அதுலேருந்து தனியாக பிரிஞ்சு போயிடும். சேர நாடுன்றது என்ன ஆயிரும், தமிழ்நாடு வேறு மாதிரி மாற்றிடுவாங்க. மலையாளம்னு சொல்லிடுவாங்க. தமிழ் தான் மலையாளம், வேலை ஒன்றும் இல்லை. அது சமஸ்கிருத வார்த்தையெல்லாம் ஆட் பண்ணி புரியல. தெரியல. சரி, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த இந்திய கண்டம் முழுவதும் அப்படி தான் இன்றைக்கி வரைக்கும் போயிட்டுருக்கு. துணைக்கண்டம் பாகிஸ்தானாக இருக்கட்டும், இங்கேயா இருக்கட்டும், பங்களாதேஷு எல்லாமே. அப்போ தமிழர்கள் எப்போ படிக்காமல் பார்த்தோம், நம்ம கீழடியில் எழுத்தறிவு இருந்திருக்கு பாமரனு கூட. எப்போ படிக்க விடாமல் தடுக்கிறானுங்க, எப்போ இந்த வேதங்க உள்ளே போதுச்சோ அது. ஏன் அவன் உள்ளே பூத முடிஞ்சிச்சு? நீங்கள் நம்பிக்கை இருந்த கடவுள் அதெல்லாம் தாண்டி எங்கேயே போயிட்டுருக்குது. இன்னும் கடவுள் இப்போயும் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். எப்படி செல்லு ஃபார்ம் ஆனிச்சு, செல்லுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு, ஏன் நோய் வருது எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. இன்னமும் கடவுள்னு இருக்கும். அதை வச்சு உங்களை ஏமாத்துறானுங்க. சரியா? இந்த வரலாறு தான் நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடாதுன்னு இல்லாத வேலை நீட்டு கீட்டு கொண்டு வந்து புத்தகத்தெல்லாம் மாற்றுறது எல்லா வேலையும் பண்ணுறாங்க. என்சிஆர்டி புக்கில் ஹிஸ்ட்ரி இருக்காது, நீங்கள் படித்து பாருங்கள். யார் என்சிஆர்டி படித்தீங்க? படிச்சியாமல் ஹிஸ்ட்ரி புக்கு வருது? படிச்சிங்களா ஃபுல்லாக? படிக்கலை. பாதினா படிக்கலைன்னு அர்த்தம். ஏதோ ஒரு பக்கம் எடுத்து பார்த்துட்டு. என்னம்மா? ஹலோ? கதையே இருக்காது அதில், அங்கே வரலாறே இருக்காது, சும்மா ஒன்றுமே இருக்காது. படிச்சிங்களாம்மா கீர்த்தனாவா? ஹிஸ்ட்ரியை திரிச்சு விட்டானுங்க. இப்போ இந்த புத்தகத்தையும் அப்படி தான் திரிச்சு வச்சுருக்கானுங்க. நம்ம புத்தகத்தையும் இதுக்கு முன்னாடி உள்ள புத்தகம் சூப்பராக இருக்கும், வள கொலான்ட்டு. ஏன்னா ஹிஸ்ட்ரி நீங்கள் படிக்கக்கூடாது. படித்தாலும் ஆயிரும் வண்டவாளம்லாம் தண்டவாளம் ஏறிடும். சிபிஎஸ்சி தான் என்சிஆர்டி. அப்படியா? சரி, அதுதான். அப்போ இந்த பாடத்தில் அதுதான் பார்க்க போகிறோம். மீண்டும் அதெல்லாம் வரும். அப்புறம் இந்த காலகட்டத்தை சேர்ந்த அதேமாரி கவனிங்க, சந்திரகுப்தர்னு வருவார். வெறுமனே சந்திரகுப்தர்னாக்கா குப்தரில் வருவார். சந்திரகுப்த மௌரியன்னா யார்? மௌரிய பேரரசு. ரெண்டையும் பார்த்துக்கோங்க. அது வேறு, இது வேறு. ஒற்றுமை என்னது? மகதம். ஓரளவுக்கு அந்த மகத தலைநகர் ஓரளவுக்கு வட இந்தியாவெலாம் வச்சு ஆட்சி செய்வாங்க. அவ்வளோதான். மீண்டும் அந்த பழைய விஷயம்லாம் வந்துடும். சரி, வேத மதம் திரும்ப தலை தூங்கினாலும் புத்த மதம் சமண மதமும் இருக்கும். அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இந்த குப்தர்கள் காலத்தை சேர்ந்தது அந்த அஜந்தா எல்லோரா குகை ஓவியம்லாம் பார்த்தோம்ல இந்த இடத்துல, அதெல்லாம் குப்தர்கள் காலத்தை சேர்ந்தது. ஆனால் எந்த மதத்தோடு தொடர்புடையது? புத்த மதத்தோடு தொடர்புடையது. அதேமாதிரி நாலந்தா பல்கலைக்கழகம் இங்கே புத்த மதத்தோடு தொடர்புடையது. பட் யார் காலத்தை சேர்ந்தது? குப்தர்கள் காலத்தை சேர்ந்தது. நாலந்தா பல்கலைக்கழகம் பார்த்தோம்ல, 2000-3000 பேர் தங்கி படிக்கலாம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி 2000-3000 பேர் தங்கி படிக்கிற அளவுக்கு ஒரு இடம் இருந்திருக்குன்னா பார்த்துக்கோங்க. இப்போ மாதிரி ட்ரெயினில் நினச்ச நேரம் போக முடியாது. ஃப்ளைட்டில், ட்ரெயினில், காரில், பஸ்ஸிலலாம் போக முடியாது. கட்டை வண்டி, மாட்டு வண்டி, குதிரை, யானை இதில் தான் போகணும். அங்கே அப்படிலாம் போய் படிச்சிருக்கானுங்க. உலகம் ஆசியா முழுவதும் வந்து படிச்சிருக்காங்க. எங்கே? அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை. அதுக்கப்புறம் இவனுங்க தான் அழிச்சு போடுவாங்க. அதை தூக்கி பழைய தூக்கி முஸ்லீம் மேலே போட்டானுங்க. அழிச்சது யார்? இவனுக்கு தான். ஏன்னா இவனுக்கு தான் பிடிக்காது. யாரை? குப்தர்களை, புத்தர்களையும் சமணர்களையும் பிடிக்காது. பார்ப்போம் வரலாறு இந்த புத்தகத்துலேயும் அங்கங்கே வேறு வழி இல்லாமல் உண்மையெல்லாம் சொல்லிட்டானுங்க. அடுத்த தடவை புத்தகத்தை மாற்றினானா அதெல்லாம் காலியாயிரும். அது பார்க்குறாங்க. அப்புறம் இவங்க ஒரு 150-200 வருஷம் இருப்பானுங்க குப்தர்கள். அப்போ என்னென்னலாம் செஞ்சாங்க, என்ன நூல்கள் எழுதுனாங்க எல்லாம் பார்க்க போகிறோம்.
அடுத்து கடைசியாக வட இந்தியாவில் பேர் சொல்கிற மாதிரி இருந்தவங்க வர்தனர். அது ஒரு பரம்பரை டைனஸ்டி. அதில் முக்கியமான ஆளே யார்? ஹர்ஷவர்தன். ஹா போடணும். ஹர்ஷவர்தன் அவங்களுடைய பரம்பரை பேர் அது. அவ்வளோதான். இவங்க 2 பேர்த்த தான் பார்க்க போகிறோம். இதோட வட இந்தியாவில் எது முடிஞ்சுது? பண்டைய கால இந்தியா ஓவர். இதெல்லாம் என்ன பேரரசு? அதுக்கு மேலே பேரரசு யார்? மௌரிய பேரரசு. ஆனால் அவன் வந்து புத்த மதத்தை பேசுனதுனால பெருசாக பேசலை. இவன் அவனுங்களுக்கு ஜிஞ்சி அடித்ததுனால இவனை பேரரசுன்றானுங்க. அதே மாதிரி ஹர்ஷவர்தனும் ஒன்றும் பெருசாலாம் இருக்காது. இதோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ இவன் பார்த்தோம்ல குப்தர்களுடைய காலம், அந்த ஏரியா. ஆமாம். ஆனால் ஹர்ஷவர்தன் புத்த மதத்தை சப்போர்ட் பண்ணுவார். சரியா? இதோட முடிஞ்சது வட இந்தியா. எங்கே? வட இந்தியாவில் பண்டைய கால இந்தியா ஓவர். ரைட். இது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த ஃபேக்டெல்லாம் லைன் பை லைனாக படிங்க. பார்த்துருப்பீங்க. குரூப் 4லேயே புக்குக்குள்ளே இருந்து ஒரு லைன் எடுத்துகிட்டு வந்து கேட்டுறான் ஸ்டேட்மெண்ட்டில். அதனால் புரிஞ்சுக்கிட்டு வாங்க, ஈஸி. போலீஸ்லேயே ஸ்டேட்மெண்ட் கேட்குறான் போலீஸ் எக்ஸாமில். சரியா? ஆமாம். 3ஆம் நூற்றாண்டின் இறுதியில் வட இந்தியாவில் குஷானர்களாலும் தெற்கே சாதவாகனால் நிறுவப்பட்டிருந்த வலிமை, குஷானர் பார்த்தோம்ல, சாதவாகனால் நிறுவப்பட்டிருந்த வலிமை வாய்ந்த பேரரசுகள் பெருமையும் வலிமையும் இழந்தன. 3ஆம் நூற்றாண்டு ஏன் சொல்கிறாங்கன்னா இதுதான். இச்சூழல் சந்திரகுப்தரை ஒரு அரசை உருவாக்கி தமது வம்சத்தின் ஆட்சியை நிறுவ வைத்தது. யார்? சந்திரகுப்தர். சந்திரகுப்த மௌரியர் கிடையாது, இவர் சந்திரகுப்தர். அவ்வாட்சி 200 ஆண்டு காலம் நீடித்தது. 150 வருஷம் தான் சிறப்பாக இருந்திருக்கும். 50 வருஷம் சேர்த்திக்குவாங்க. குப்தர்களின் வீழ்ச்சிக்கு பிறகு அதைத் தொடர்ந்து ஏறத்தால் 50 ஆண்டு இடைப்பட்ட காலத்துக்கு பின்னர் வர்தன அரசு வம்சத்தை ஹர்ஷர் வட இந்தியாவில் பாருங்கள் 7ஆம் நூற்றாண்டு. 7ஆம் நூற்றாண்டு தானே சொன்னேன்? 6ஆம் நூற்றாண்டு இறுதி சொன்னேன் இல்லை, 7ஆம் நூற்றாண்டு சொல்லியிருப்பேன். ஸ்டார்டிங்கில் ஒரு 50 ஆண்டு ஆட்சி செஞ்சுருப்பார் வட இந்தியாவில். இது 2 தான் பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் இந்த 2 பீரியடுக்கான சோர்ஸஸ் இங்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. குப்தர் அவங்க வெளியிட்ட நாணயங்கள். சமுத்திரகுப்தர், இது ஒரு பாயிண்ட் ஃபேக்ட். அலகாபாத் கல்வெட்டு தூண் கல்வெட்டு. அங்கே அலகாபாத்தில் தூண் கல்வெட்டு ஒன்று இருக்குது. அது யாரோட காலத்தை சேர்ந்தது? சமுத்திரகுப்தர். குப்த வம்சத்தில் ஒரு ஆள். சந்திரகுப்தனுடைய பையன்னு வச்சுக்கோங்களேன், சந்திரகுப்தர் அவர் காலத்தை சேர்ந்தது. அதேமாதிரி மெகரோலி இரும்பு தூண் இவங்க காலத்தில் உருவாக்கப்பட்டது தான். மெகரோலின்னு வரும், மெக்ராலி இங்கிலீஷில் அப்படி ஏதோ ஒன்று வரும் வச்சுக்கோங்க. அந்த பார்த்தோம் இல்லையா மெகரோலி, அந்த அசோகரோட தூண் கல்வெட்டு ஒன்று பார்த்தோம்ல, தூண் அதுக்கு பக்கத்துலேயே இருக்கும். ஏதோ 2ஆம் சந்திரகுப்தரினுடைய உதயகிரி, சந்திரகுப்தா 2ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். தாத்தா பேரனுக்கு வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி. இந்த சந்திரகுப்தரோட பையன் சமுத்திரகுப்தரோட பையன் 2ஆம் சந்திரகுப்தர். அந்த மாதிரி அப்பாவோட பேரை பையனுக்கு வைக்கிறான். அவர் காலத்தை சேர்ந்த உதயகிரி குகை கல்வெட்டு, மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு கேட்பாங்க. உதயகிரி குகை கல்வெட்டு யார் காலத்தை சேர்ந்தது? 2ஆம் சந்திரகுப்தர். மதுரா பாறை கல்வெட்டு யார் காலத்தை சேர்ந்தது? அந்த மாதிரி கேட்பாங்க. அடுத்து சாஞ்சி பாறை கல்வெட்டு. ரைட். அடுத்தது ஸ்கந்தகுப்தர். இவர் அது குப்த பின்னாடி வந்தவன். பிதாரி அப்படிங்கிற கல்வெட்டு யார் காலத்தை சேர்ந்தது அப்படிம்பாங்க. கத்வா யாருதுன்னு தெரில, உள்ளே இருந்தால் பார்த்துக்கோ, நல்லா விட்டுறலாம். அடுத்தது மதுபான் செப்பு பட்டயம், பஞ்சாபில் இருந்து ஜாமா, எந்த இடத்துல கிடச்சிதுன்னு கேட்பாங்க. மதுபான் செப்பு பட்டயம்னானது காப்பர் பிளேட் இங்கிலீஷில். சோனாபட் செப்பு பட்டயம். அடுத்து நாலந்தா களிமண் முத்திரை பொறிப்பு. அது போக இதெல்லாம் வந்து என்னது? கல்வெட்டுகள், முக்கியமான தொல்லியல் சான்றுகள், ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ். அடுத்து லிட்ரரி எவிடன்ஸ். விஷ்ணு, மத்சய, வாயு, பாகவத புராணங்கள் சொன்னோம் இல்லையா? புராணங்கள்லாம் குப்தர்கள் காலத்தில் தான் எழுதியிருப்பாங்க, இப்போ தான் உருவாகுது. அப்புறம் நாரதரின் நீதி சாஸ்திரம். நாரத முனிவர் கதையை விட்டுட்டு நாராயணா அப்படி நாடகத்தெல்லாம் சுற்றிட்டு வருவாங்க. சின்ன வயசில் பார்த்துருப்போம். ஆமாம். சண்டையெல்லாம் மூட்டி விட்டுருவார். அவனுங்களே கடவுள்கிட்ட போய் சண்டையை மூட்டி விட்றான் அந்த ஆள் முனிவர்.
அப்போ கடவுள் எவ்வளோ முட்டாளுங்க பார்த்துக்கோங்க. கேட்டால் எல்லாம் ஒரு விளையாடல், என்ன விளையாடல், ஆமாம் அப்படின்ட்டுவானுங்க. ஏன்டா நீயே கடவுள் எப்படிலாம் நம்ப வச்சுருக்கானுங்க பாருங்க. நானும் ரொம்ப காலமாக அப்படி தான். ஆமாம், ஆனால் நான் உங்களெல்லாம் முட்டாளாகிற வேலை நம்மளெல்லாம். ஆமாவா? அடுத்து கேட்பாங்க, நீதி சாஸ்திரத்தின் ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. நாரதர். அதேமாரி விசாகதத்தர், அந்த காலத்தை சேர்ந்த எழுத்தாளர். தேவச்சந்திரகுப்தம், முத்துராட்சம், இதெல்லாம் வந்துட்டு அவரது விசாகதத்தரோட. அதேமாதிரி பாணர், பானபத்திரம் ஓனாண்டி அப்படின்னு வருமா இதில், அந்த பாணர் தான் வச்சுக்கோங்க. ஒரு அரசரை பற்றி எழுதியிருப்பார். சரிதம்னா வாழ்க்கை வரலாறு. அரச சரிதம் கேட்பாங்க. அரச சரிதத்தை எழுதியவர் யார்? அதேமாதிரி காளிதாசர் எழுதினா நாடகங்கள், ஒரு நிறைய நாடகங்கள் எழுதியிருப்பார். யாரை பற்றி எழுதியிருக்காங்க? குப்தர்கள் காலத்தை சேர்ந்தவங்க. 2ஆம் சந்திரகுப்தரின் காலத்தில் இந்தியாவுக்கு வருகை புரிந்த சீன பௌத்த துறைப்பை ஃபாகியான். பார்த்துட்டு 2 பௌத்த துறை வருவாங்க. ஒன்று யுவான் சுவாங், இன்னொன்று ஃபாகியான். ஃபாகியான் வந்து குப்தர்கள் காலத்தில் வந்திருப்பார். ஃபாகியான். யுவான் சுவாங் அரசர் காலத்தில் வந்திருப்பார். இப்படி நாங்கள் வச்சுக்கோங்க. 2 சொல்லி இருக்கா? ஃபாகியான் 2 சொல்லி தானே. யுவான் சுவாங் 3 கோடு இருக்கா? அப்போ இவர் தான் ஃபஸ்ட்டு வருவார், இவர் 2வது வருவார் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபாகியான் ஃபஸ்ட்டு வருவார். இந்த கன்ஃபியூஷன் வரும் உங்களுக்கு. அதுக்கு தான் சொல்கிறேன். அதே மாதிரி ஃபாகியான் யார் காலத்தில் வராரு? குப்தர்கள் காலத்தில். யுவான் சுவாங் அரசவர்தன் காலத்தில். நாம் வச்சுக்கோங்க. சரி, அதே மாதிரி இவர் ஃபாகியான் குப்தர்கள் காலத்தில் யாரோட காலத்தில் வராரு? 2வது சந்திரகுப்தரின் காலத்தில் வராரு. அப்புறம் அரசரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ரத்னாவளி, அரசர் எழுதின நூலே அது. அரசரே நூல் எழுதியிருக்கார். நம்ம சமகாலத்தில் கூட ஒருத்தர் அப்படி இருந்திருப்பார், நாகநந்தா, அரசரோடது. அப்புறம் பிரியதர்சிகா, இதெல்லாம் அரசர் எழுதணும் நூல்கள், நாடகங்கள் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. அப்புறம் யுவான் சுவாங் யார் காலத்தில் வந்தார்னு பார்த்தோம்? அரசர் காலத்தில். அவர் எழுதின நூலுக்கு பேர் என்னது? சியூகி. கேட்பாங்க. யுவான் சுவாங் எழுதின நூலோட பெயர் என்னன்னு கேட்கலாம். அவர் யார் காலத்தில் இந்தியாவுக்கு வந்தான்னு எழுதலாம். யுவான் சுவாங் எங்கே தன்னகத்துக்கு வந்தாரா? யாரோட அரசவைக்கு வந்தார்? குப்த அரச வம்சம் நிறுவப்படல் எப்படி உருவாக்குறாங்க என்னன்ட்டு அங்கே இல்லை. சரி, குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர். அவர் தற்போதைய வங்காளம் பீகார் பகுதியை ஆண்டதாக கருதப்படுகிறது. இப்போது இருக்கக்கூடிய வங்காளம் பீகார், வங்காளம் இது பீகார் மேப்லாம் பார்க்குறீங்கல்ல, அது 2 ஆட்சி செஞ்சுருக்காங்க. அவர் பேரரசாக உருவாக்குவார். நிறுவனவர் இவர் ஸ்ரீகுப்தர். புரிஞ்சுதா? பேரரசாக கிடையாது, சின்ன ஏரியாவை ஆட்சி செய்கிறாரு. ஆமாம், ஸ்டார்ட் பண்ணது. நாணயங்களில் முதலாக இடம்பெற்ற குப்த அரசரின் வடிவம் இவருடைய தேவாம். பாயிண்ட்டு, குப்தர்கள் காலத்தில் நாணயங்களில் அரசரோட உருவம் இருந்துச்சு இல்லையா, அது யார் கேட்பாங்க? யார்? இந்த ஸ்ரீகுப்தர். இவருக்கு பின்னர் இவருடைய மகன் கடோத்கஜர். படம் வருதா? பாட்டு கூட இருக்கா? கடோத்கஜான் எல்லாம் புராணங்களில் அவர் பேர்லாம் இருக்குது. அதனால தான். யாரும்மா மீட்டில் போடுங்கம்மா. சரியா? அவருக்கு அப்புறம் 2வது அரசர் யார்? ஸ்ரீகுப்தருக்கு அப்புறம் கடோத்கஜர். அந்த புராணங்கள்லாம் வரக்கூடியவர் இவர் தான். இவங்களுக்கு பட்டப்பெயர் மகாராஜா அப்படின்னு பட்டப்பெயர் வச்சுருந்துருக்காங்க. இங்கே தான் மகாராஜான்னு வருது. படம் வந்திருக்காப்ப உனக்கு யாரா மகாராஜான்னு பேர் வச்சேன்றாங்க. முதலாம் சந்திரகுப்தர் புகழ்பெற்ற வலிமை மிகுந்த லிச்சாவி அரச குடும்பத்தைச் சேர்ந்த குமாரதேவியை மணந்தார். இவர் தான் லிச்சாவி. அந்த பக்கத்தில் உள்ள ஒரு பேரரசு, ஓரளவுக்கு நாடுன்னு வச்சுக்கோங்க. இக்குடும்பத்தின் ஆதரவோடு வட இந்திய சிற்றருக்கு பலவற்றை இவர் வெற்றி கண்டு பேரரசை
முடியரசாக தன்னை முடிசூட்டி கொண்டார். பேரரசு இவர் தான் உருவாக்குறாரு. ஸ்ரீகுப்தர் சும்மா ஸ்டார்டிங் நிறுவுறார் இந்த இடத்துல. அப்புறம் லிச்சாவி பக்கத்தில் இருக்க அந்த ராணியை கைப்பற்றி அந்த நாட்டு மக்கள், போர் வீரர்கள், மன்னர் இவங்களுடைய சப்போர்ட்டில் வட இந்தியா ஃபுல்லாக ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சு பெரிய பேரரசாக வருது. அவருக்கெல்லாம் பையன் அவர், ரெண்டாவது கடவுச்சி கஜன். அதுக்கப்புறம் வரவர் தான் யார்? கடவுத் கஜரோட அப்பா வந்து ஸ்ரீகுப்தர். ஸ்ரீகுப்தருக்கு அப்புறம் வந்தது கடவுத் கஜர். அதுக்கப்புறம் வந்தவன் தான் யார்? ஆமாம், 4ஆம் சந்திரகுப்தர், 1ஆம் சந்திரகுப்தர். யாரை கல்யாணம் பண்ணுறாரு? லிச்சாவினுடைய குமாரதேவி கல்யாணம் பண்ணிக்கிறார். அதுக்கப்புறம் தான் பேரரசாக மாறுது. இவர் வெளியிட்ட நாணயங்களில் வந்துட்டு அவரோட உருவம், குமாரதேவியோட உருவம், ஆண் பெண் உருவம் 2 இருந்திருக்கு. ஆமாம், லிச்சாவையா அப்படின்ற வாசகம் இருந்திருக்காங்க. கேட்பாங்க, லிச்சாவையா வாசகம் பொறித்த அந்த தங்க நாணயத்தை வெளியிட்டவர் யாருன்னு கேட்பாங்க. யார்? 1ஆம் சந்திரகுப்தர். லிச்சாவி பழமையான கனசங்கங்களில் ஒன்று. கணன்னா அது மக்கள் கூட்டம்னு பார்த்தோமா, அவங்களுடைய கூட்டமைப்பு. அவங்களாம் சேர்ந்து தான் ஆட்சி நடத்தினாங்கன்னு பார்த்தோம்ல, அதில் பார்த்துருப்பாங்க. இதில் அந்த மௌரியருக்கு முன்னாடி பார்த்துருப்போம், பேரரசுகளின் தோற்றம் அங்கே பார்த்துருப்போம். அதனுடைய ஆட்சி பகுதி கங்கை நதிக்கும் நேபாள நாட்டிற்கும் இடப்பட்டதாக இருந்தது. கங்கை நேபாளம், நேபாளம் இது, கங்கை யார் இங்கே ஓடுது. அப்போ இந்த இடம் பயங்கர வளமான பகுதி. லிச்சாவி. சமுத்திரகுப்தர் காலத்தை கூட ஆர்டரில் கூட கேட்பான், இயர் கூட கேட்பானுங்க. இவனுக்கு எப்படி வேணாலும் பண்ணுவானுங்க. அது இதை பார்க்கும்பொழுது ஒரு ஃபஸ்ட்டு கதையை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த காலம்னு திரும்ப கேட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா நின்றுக்கும். கதையை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. 1ஆம் சந்திரகுப்தரின் மகனான சமுத்திரகுப்தர் குப்த அரசன் தலை சிறந்த அரசர். சரியா? நிறுவியவர் யார்? ஸ்ரீகுப்தர். பேரரசாக மாற்றினது யார்? 1ஆம் சந்திரகுப்தர். சரியா? அது தலை சிறந்த அந்த வம்சத்திலே தலை சிறந்தவர் யார்? அப்பாவோட பையன்தான். அவர் நாட்டெல்லாம் பெருசு பண்ணுறாரு. அப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு? வலிமையானவராக வர்றாரு. இவருடைய அவை புலவர் அரிசேனர். அவர் உருவாக்கின பிரயாகை மெய்கீர்த்தி. இதை வந்து அலகாபாத் கல்வெட்டு தூண் இருக்கு இல்லையா, அலகாபாத் தூணில் அதில் பொறிச்சிருக்கார். இந்த தூணில் இங்கே பாருங்கள், இங்கே பொறிச்சிருப்பாங்க அவரோட. அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அலகாபாத் கல்வெட்டு தூண் யாரை பற்றியது? யாருடைய காலத்தை சேர்ந்தது? சமுத்திரகுப்தர். அலகாபாத் கல்வெட்டு தூணை பொறித்தவர் யார்? அரிசேனர். அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்கலாம். பிரயாகை மெய்கீர்த்தி எந்த தூணில் பொறிக்கப்பட்டுள்ளது? சரியா? 3 கேள்வி. அப்படியே ரிவர்ஸில் கேட்டால் இன்னும் 3 கேள்வி வரும். எப்படி சார் அப்படின்னாக்கா, சந்திரகுப்தர் காலத்தை சேர்ந்த முக்கியமான கல்வெட்டு தூண் எதுன்னு கேட்கலாம். ஆமாம். அப்புறம் சந்திரகுப்தர் காலத்தை சேர்ந்த முக்கியமான புலவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. சாரி, சமுத்திரகுப்தர் மாற்றிட்டேன். சமுத்திரகுப்தர் காலத்தை சேர்ந்த முக்கியமான புலவர் யார் அப்படின்னு கேட்பேன். யார்? அதெல்லாம் பிரஸ்தி அல்லது மெய்கீர்த்தி அப்படின்னு என்னென்னு சொல்கிறாங்க. சமஸ்கிருத சொல்லாமல் அதன் பொருள் ஒருவரை பாராட்டி புகழ்தல். அவைக்கள புலவர்கள் அரசர்களை புகழ்ந்து பாடி அவர்தம் சாதனைகளை பட்டியலிட்டனர். ராஜாணி இப்படிப்பட்டவன் அந்த இதில் வரும்ல, இதில் 23ஆம் புலிகேசில் அந்த மாதிரி. இன்று முதல் நீ வெள்ளை கொடை ஏந்திய வெள்ளை கொடை ஏந்திய வேந்தியனா? ஆமாம், அந்த மாதிரி. இன்றைக்கி இவனுக்கு ப்ரொமோஷன்ரா, அவனுக்கு 4 பொற்காசு கூடுறா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி. அதுக்கு பேர் தானவா மெய்கீர்த்தி. இவை பின்னர் மக்கள் படித்து புரிந்து கொள்வதற்காக தூண்களில் பொறிக்கப்பட்டது. இவனுங்க பார்த்தீங்களா, நம்ம மன்னரை பற்றி இந்த புலவர்லாம் பாடியிருக்காருன்னு தூணில் பொறிச்சு வைப்பாங்களாமா. குப்த அரச வம்சம் ஒருங்கிணைக்கப்படுதல். ஒரு பயங்கரமான போர் தளபதியாமா. யார்? சமுத்திரகுப்தர். இவர் தென்னிந்தியாவில் வந்து
பல்லவ நாட்டு அரசர். இவர் காலத்திலே தென்னிந்தியாவில் பல்லவர்கள் வந்துடுறாங்க. 7ஆம் நூற்றாண்டா பல்லவர்கள் அங்கே வந்துடுவாங்க. களப்பிரர்களை வீழ்ச்சியடை வச்சு பல்லவர்கள் வருவாங்க. சங்க காலத்தை சேர சோழ பாண்டியர் இருக்காங்க இல்லையா, அவங்கள வீழ்ச்சியடை வச்சு அங்கே யார் வருவாங்க? சரி, களப்பிரர் வருவாங்க. களப்பிரர்களை வீழ்ச்சியடைய வச்சு பல்லவர்கள் வருவாங்க. 300 வருஷத்துக்கு களப்பிரர்கள் இருப்பாங்க. அவங்கள வீழ்ச்சி அடைய வச்சு யார் வருவாங்க? வருவாங்க. ரைட். பல்லவர்களை இவங்க சமகாலத்தவர் தென்னிந்தியாவில் விஷ்ணுகோபன் அவரை வந்து வீழ்த்துறாரு. யார்? சந்திரகுப்தர். வீழ்த்தினதான் அதில் எழுதி வச்சுருக்காங்க. அதேமாதிரி வட இந்தியாவில் அந்த கல்வெட்டில் தான் இந்த விஷயம்லாம் இருக்குது. அதேமாதிரி வட இந்தியாவில் 9 அரசர்களை தோக்கடிக்கிறாமா. தென்னிந்தியாவை சேர்ந்த 12 அரசர்களையும் தனக்கு கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வரார். பார்த்துருப்போம். தோக்கடிக்கிறான்னா தோக்கடிச்சுட்டு அந்த நாட்டை அவன்கிட்டே கொடுத்துட்டு நான் சொல்கிறத கேட்கணும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ இவன் என்ன ஆயிடுவான்? அவனுக்கு கண்ட்ரோலுக்கு போயிடுவான். வருஷம் ஆனால் என்ன பண்ணணும்? கப்பம் கொடுக்கணும். இவன் கப்பனா இவன் வாங்குற வரியில் ஒரு பர்சன்டேஜ். விவசாயிட்டேருந்து வாங்குறானா? ஒரே நிமிஷம் இருங்க வந்துடுறான். அந்த அந்த பிரஸ்தியில் தான் எழுதியிருக்காங்க இப்படி. கிழக்கு வங்காளம், அஸ்ஸாமு, நேபாளம், பஞ்சாபோட கிழக்கு பகுதி, ராஜஸ்தான், என்னம்மா ராஜஸ்தான் எல்லாம் மேப்பில் ஞாபகம் வருது. எங்கெங்கே இருக்குன்னு? அஸ்ஸாம் இங்கே வரும், வங்காளம் இங்கே, அடுத்தது கிழக்கு வங்கமாக வங்காளம் இங்கே, அடுத்தது அஸ்ஸாம் இதெல்லாம் முடிஞ்சா நேபாளம் இங்கே மேலே இமயமலைக்கு மேலே போகணும். அப்புறம் பஞ்சாபோட கிழக்கு பகுதி, ராஜஸ்தான் பகுதி, இதெல்லாமே கைப்பற்றுறாங்க. நடுவில் எல்லாம் ஆல்ரெடி அவங்க தாத்தா வச்சுருக்காரு கவர் பண்ணி. அப்பா கவர் பண்ணி வச்சுருக்காரு. அப்புறம் இதெல்லாம் கவர் பண்ணுறாரு. எல்லாரும் இவரோட மேலாதிக்க சுசேரனிட்டி அப்படிம்பாங்க இங்கிலீஷில். இவங்க சொல்கிறத கேட்குறோம் அப்படின்னோன்னா அவர் அந்த நாடு ஒரு நாடு வள பெருசு அப்படின்னு வந்துருக்கு. சமுத்திரகுப்தர் ஒரு விஷ்ணு பக்தர். தனது மேலாதிக்கத்தை நிலைநாட்டும் அரசரால் நடத்தப்படும் வேதகால சடங்கான குதிரைகளை பலியிடும் வேள்வியை சமுத்திரகுப்தர் மீண்டும் நடைமுறைப்படுத்தினார். அஸ்வமேத யாகம். அங்கே முடிவுக்கு வந்தது யார்? மௌரிய பேரரசு. அதுக்கு முன்னாடி யார்? அரியங்கா வம்சத்தில் இருந்துருக்கும். நந்தர்லேருந்து இருக்காது. நந்தர் அதங்கெல்லாம் இருந்திருக்காது. இப்போ மீண்டும் வருது. அவர் தங்க நாணயங்களை வெளியிட்டார். அதில் அவர் வீணை வாசிக்கிற மாதிரி உட்காந்துருக்கார். யார்? சமுத்திரகுப்தர். அப்போது குப்த பேரரசுலே மிகவும் சிறந்தவர் யார்? சமுத்திரகுப்தர். அதனால தான் அவரை பற்றி ரொம்ப பேசுகிறோம். கவிதை பிரியராமா. அதனால் அவருக்கு பட்டப்பேர் இருக்குது. என்னது? கவிராஜா என்னும் பட்டம் இருக்குது. இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் என்னும் பௌத்த அரசன் சமுத்திரகுப்தனுடைய யார்? இலங்கை. அங்கேயும் இங்கேயும் தொடர்பு இருந்திருக்கு. அங்கே பௌத்த மதம் இருக்குது. இன்னும் பௌத்த மதம் தான் அங்கே. எங்கே? இலங்கையில். அங்கே இவனுக்கு ஊடுறவில், அதனால் பௌத்தம் இருக்குது இன்னும். சரியா? யார் காலத்தில் இலங்கைக்கு பௌத்த மதம் போணுச்சு? யார் அவங்க? சங்கமித்திரவங்களாம். அசோகரோட காலத்தில் போகும். சரியா? அது அப்போ அப்படியே இன்னும் தொடருது. இன்னும் அங்கே பௌத்த மதம் இருக்குது. ஆனால் பௌத்தத்துக்கு எதிராக அவனுங்க எல்லாம் செய்கிறானுங்க. இப்போ ஆமாவா? எத்தனை மக்கள்? அவன் தமிழை அவனும் விட்டுருங்க, மனிதன் இல்லை, கூட பிறந்த மனிதனே அத்தனை பேர். அவன் உயிரியே கொள்ளாதன்றார் அந்த ஆள். இவனுக்கு என்ன பண்ணுறான்? அவனோட இனத்தையே அழிக்கிறானுங்க. அந்த மாதிரி இருக்கானுங்க. கேட்பாங்க. இலங்கையை சேர்ந்த பௌத்த அரசன் ஸ்ரீ மேகவர்மன் இந்தியாவில் வட இந்தியாவில் எந்த அரசரின் சமகாலத்தவர் அப்படின்னு கேட்பாங்க. சமுத்திரகுப்தர். ஓகேவா? அடுத்தது 2ஆம் சந்திரகுப்தர். இவனோட பையன். சமுத்திரகுப்தர் பையன். சமுத்திரகுப்தர் என்னென்ன பண்ணுறாரு? அந்த மெய்கீர்த்தி அவரோட தான். அலகாபாத் கல்வெட்டு தூண் அவரோட தான். அவர் எந்தெந்த ஏரியாவை கைப்பற்றினார்? யாரோட பையன் அவர்? சந்திரகுப்தருடைய பையன். அதேமாதிரி இவரோட சமகாலத்தவர் யார்? இவரோட அவை புலவர் யார்? முக்கியமான ஆள் ஹரிசேனர். அடுத்தது மெய்கீர்த்தி, பிரசஸ்தி,
மெய்கீர்த்தி, அதுதான் பேசியாச்சு. ரைட். இவரோட சமகாலத்து இலங்கை மன்னன் யார்? மேகவர்மன், ஸ்ரீ மேகவர்மன். அடுத்து இரண்டாம் சந்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தரின் மகனாவார், அவரோட பையன். இவருடைய பெயர் தான் விக்ரமாதித்யர். விக்ரமாதித்தன் கதைகள்லாம் வருதா? அந்த விக்ரமாதித்தன் இவன் தான். யார்? இரண்டாம் சந்திரகுப்தர். அவர் சாக அரசர்களை, சாகான்னா அங்கே பக்கத்தில் இருந்து ஒரு சிற்றரசன் வச்சுக்கோங்க, சாக அரசர்களை தோற்கடித்து மேற்கு மாலவத்தையும், மாலவன்னா தெரியும் இல்லையா, ஜியாகிரஃபியில் பார்த்த சொல்லுங்க பார்ப்போம். மாலவம், மாலவ பீடபூமி எந்த மாநிலத்தில் வரும்? சதீஷ், அஜய், கையெல்லாம் காட்டக்கூடாது, சத்தம் போட்டு சொல்லி எந்த மாநிலத்தில் வரும்னு கேட்டேன். எனக்கு ஊம பாஷை தெரியாது, மோனிகாவுக்கு தான் சொல்கிறேன். யார் இப்போ சொன்னது? யார் சொன்னது? வெரி குட், பாரதி ராஜா, மத்திய பிரதேஷ், மாலவ பீடபூமி. தக்கான பீடபூமி அது கீழே, தக்கான பீடபூமி. மாலவத்தையும் குஜராத்தையும் கைப்பற்றினார். தென்னிந்திய அரசுகளோடு அவர் நட்புறவை பேணினார். தென்னிந்திய அரசுகளோடு இங்கே யார் இருந்தாங்க? அவங்க கூட யார் இருந்தாங்க? பல்லவர் வந்துட்டாங்க. பல்லவருக்கு கீழே பாண்டியர்கள் இருப்பாங்க. அதுக்குலாம் நடுவில் இந்த ஏரியாவில் நிறைய பேர் இருப்பாங்க. யாருன்னா அடுத்த படத்தில் வருது பார்ப்போம். புதுப்பினாருக்கு அருகே இரும்புத்தூண் விக்ரமாதித்தரால் உருவாக்கப்பட்டது. அருகே உள்ள புதுப்பினாருங்கிறது இப்போ கட்டியிருந்தது, இந்த காலத்தை சேர்ந்ததில். பின்னாடி வந்த டெல்லி சுல்தான்கள் இருப்பாங்க 13ஆம் நூற்றாண்டில், அப்போ கட்டப்பட்டது. ஆமாம், புதுப்பினார். அவர் கட்ட ஆரம்பிப்பார், முடிக்கிறவர் வேற ஆள். சரி சரி சரி, அதெல்லாம் விட்ருங்க, அங்கே போக வேண்டாம். புதுசாக படிக்கிறவங்க அவங்க கதையை கேட்கட்டும். பின்னாடி 13ஆம் நூற்றாண்டில் வரும் டெல்லி சுல்தான்கள். அப்போதைக்கு உலகத்திலே தான் உயரமான பில்டிங். அந்த பில்டிங் பக்கத்தில் ஒரு இரும்பு தூண் இருக்குது. அதானது மெகரொலி இரும்பு தூண். இது யார் கட்டினது? குப்தர்கள் காலம்னு இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம், மெகரொலி இரும்பு தூண் அப்படின்ட்டு. அது யார் உருவாக்குனது? அதை குப்தர்களில் விக்ரமாதித்தன். இன்னொரு பேர் என்ன? இரண்டாம் சந்திரகுப்தர். சமுத்திரகுப்தரோட பையன்தான் அவன், இரண்டாம் சந்திரகுப்தர். இவருடைய ஆட்சியின் போது பாகியான் எனும் பாகியான் பார்த்தோம் இல்லையா? குப்தர் காலத்தில் பாகியான் வந்தார்னு பார்த்தோம். யார் காலத்தில் வராரு? விக்ரமாதித்யன் காலத்தில். விக்ரமாதித்தன் என்கின்ற, அப்படியே சொல்லியே படிங்க, அப்போ தான் மறக்காது. விக்ரமாதித்தன் என்கின்ற இரண்டாம் சந்திரகுப்தர். கேட்பான், அது கூட கேட்பான். விக்ரமாதித்யன் என அழைக்கப்பட்ட யார்? குப்தர் அரசன் யார் அப்படின்னு கேட்பாங்க. இரண்டாம் சந்திரகுப்தர். அடுத்தது, இவர் அவையில் நவரத்னங்கள் இருந்திருக்காங்க. நவனா எத்தனது? 9 முக்கியமான டேலண்டட் பர்சனாலிட்டிஸ், புலவர்கள், அறிஞர்கள், அறிவாளிகள் எல்லாம் இருந்திருக்காங்க இவருடைய அவையில். யாரோட அவையில் இருந்தாங்க? குப்தர்கள் காலத்தில் இரண்டாம் சந்திரகுப்தர், விக்ரமாதித்யன். அதில் ஒருத்தவர் தான் காளிதாசர். அவர் எழுதின நூல் இன்னும் இருக்குது. மேலே அவர் எழுதின நூலை பார்த்துட்டு வந்தோம். அதில் இருந்து அந்த 9 பேர் இருக்காங்களா? காளிதாசர் சமஸ்கிருத புலவராமா, ஹரிசேனர் சமஸ்கிருத புலவர், அமரசிங்கர் அகராதியல் ஆசிரியர். அகராதியல்னா என்ன அர்த்தம்? டிக்ஷனரி. வெரி குட். தன்வந்திரி மருத்துவர், காகபாணர் ஜோதிடர், சன்ஹு கட்டிடக்கலை நிபுணர், வராக மிகிரர் வானியல் அறிஞர். இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? அஸ்ட்ரானமரா? அஸ்ட்ராலஜினாக்கா ஜாதகம். ஆமாம், ஜோதிடர். வராய்ச்சி இலக்கண ஆசிரியர். ஆமாம். விட்டல் பட்டர் மாய வித்தைகாரமா, மேஜிசியன். அப்பயே வந்துருச்சு இதெல்லாம், மாய ஜாலம் தந்திர கிந்திரம் எல்லாமே. இரண்டாம் சந்திரகுப்தரின் பட்டப்பெயர்கள் இவருக்கு இத்தனை பேர். அவங்க 2 பேர்த்துக்கு இல்லை பட்டப்பெயர், அவ்வளோவா இவருக்கு தான் இருக்குது. விக்ரமாதித்யர், நரேந்திர,
சந்திரர் இங்கே ஒன்று இருக்கா இப்போ, சிம்ம சந்திரர். அடுத்தது நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராஜர், தேவகுப்தர், தேவஸ்ரீ. இத்தனை பேர் லேடிஸ் பேருன்றீங்களா? இத்தனை பேர் யாருக்கு? இரண்டாம் சந்திரகுப்தருக்கு. அவருடைய மகன் முதலாம் குமாரகுப்தர். அப்படின்னா 2-3 குமாரகுப்தர் வர போகிறாங்கன்னு அர்த்தம். இவர் காலத்தில் தான் நாலந்தா பல்கலைக்கழகம் கட்டியிருக்காங்க. அந்த ஏரியாவில் லேண்டெல்லாம் கொடுத்து பீகார் பக்கம் இந்தாங்க கட்டிக்கங்க கொடுத்துருப்பார் போல் இருக்கு. அந்த லேண்டில் இருக்கக்கூடிய வரக்கூடிய விளைச்சல் தான் அந்த பல்கலைக்கழகம் ரன் பண்ணுறதுக்கான வருவாயே. ஃபண்ட் பண்ண மாட்டாங்க, நிலத்தை கொடுத்துருவாங்க. நிலத்தை அவன் சொந்தமாக விவசாயம் பண்ணிக்கலாம், இல்லை யாருக்காவது கொடுத்து விவசாயம் பண்ணி அதில் வரக்கூடிய வரியை வச்சு நடத்துவாங்க. ரைட், நாலந்தா பல்கலைக்கழகம். அது இங்கிலீஷ்காரன் தான் கண்டுபிடிச்சானுங்க, தொல்லியல் ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சாங்க. அடுத்தது ஃபாகியான். இந்த அவர் தான் ஃபாகியான். யார் மாதிரி இருக்கார்? குபேர பொம்மை மாதிரியே இருக்குது பாருங்க. குபேர பொம்மை பார்த்துருக்கீங்களா? இரண்டாம் சந்திரகுப்தரின் குபேரன் அவன் வீட்டிலாம் வச்சுருக்கானா, அவன் வீட்டில் செல்வமே இருக்காது. அவன் தானே. ஆனால் செல்வம் கொலிக்கும்பாங்க, கூரை ஒத்துக்கிட்டு கொடுப்பாருமாங்க. இரண்டாம் சந்திரகுப்தரின் யார்? அவரோட பட்ட பேர் என்ன? இரண்டாம் சந்திரகுப்தன் விக்ரமாதித்யன். ஆட்சி காலத்தில் சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி ஃபாகியான் இந்தியாவிற்கு வருகை தந்தார். அவர் பயண குறிப்புகள் குப்த காலத்து மக்களுடைய சமூகம், எப்படி வாழ்க்கை சமூகம் இருந்தது, எப்படி பொருளாதாரம், மதம், ஒழுக்க நிலைகள் பற்றி செய்திகளை குறிக்கிறது. ஃபாகியான் கூற்றுப்படி மகதத்து மக்கள் மகிழ்ச்சியோடும் செழிப்போடும் வாழ்ந்தனராமா. கடுமையான தண்டனையின்றி நீதிகள் வழங்கப்பட்டிருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி யாரும் அங்கே எந்த இது பின்பற்றினாங்க? புத்தம். அசோகர் காலத்தில் இருந்தே அங்கே வந்து என்ன ஆயிடுச்சு, கடுமையான தண்டனைலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. மரண தண்டனை வழங்கப்படவில்லை அப்படின்னு யார் சொல்கிறா? ஃபாகியான் சொல்கிறார். கயா, புத்த கயா இருக்கு இல்லையா, அது பாலடைஞ்சு இருந்துச்சாமா. கபிலவஸ்து கடாக்கில் இருந்தது, காடாகி இருந்தது. கபிலவஸ்து காடாகி இருந்துச்சா. யாரையும் மக்கள் இல்லைன்னு அர்த்தம். நேபாளம் புத்தத்தோடு தொடர்புடையது. பாடலிபுத்திரத்தில் மக்கள் செல்வ செழிப்போடு இருந்தாங்களாமா. இது புத்தகையா ரொம்ப இதாக இருந்தது. அப்புறம் கபிலவஸ்து நேபாளம், அங்கே ரொம்ப மோசமான நிலைமை. பாடலிபுத்திரத்தில் மக்கள் செழிப்போடு வாழ்ந்தனர் அப்படின்னு யார் சொல்கிறா? ஃபாகியான் சொல்கிறார். யார் காலத்தில் வந்தார்? இரண்டாம் சந்திரகுப்தர். குமாரகுப்தரை தொடர்ந்து அரச பதவியேற்ற ஸ்கந்தகுப்தர் ஹூனர்களின் படையெடுப்பை சந்திக்க நேரிட்டது. ஹூனர்னா சீனா பக்கம் இருந்தான்னு வச்சுக்கலாம், மத்திய ஆசியா அப்படி வச்சுக்கோங்க. அங்கேருந்து படையெடுக்கிறாங்க. அவர்களை தோற்கடித்து விரட்டி அடித்தார். ஆனால் 12 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் படையெடுத்து வந்த ஹூனர்கள் குப்த பேரரசை தோற்கடித்தனர். குமாரகுப்தர் அடித்து துரத்தி விட்டார் ஹூனர்களை. ஆனால் அவருக்கு பின்னாடி 12 ஆண்டுகள் கழித்து வந்தவங்க ஜெயிச்சிட்டாங்க. மிக சிறந்த குப்த பேரரசில் கடைசி பேரரசரான பாலாதித்யா, அவரோட இயற்பெயர் பாலாதித்யர். அரியணையர்னு பேரை மாற்றிக்குவாங்க. அப்போ அவரோட பேர் என்னது? முதலாம் நரசிம்மகுப்தர். கேட்பாங்க, முதலாம் நரசிம்மகுப்தரின் இயற்பெயர் என்ன? ஆமாம், இவர் பௌத்த மதத்தால் ஈர்க்கப்பட்டவர் ஆவார். மீண்டும் பௌத்த மதம் வருது. அப்போ நடுவில் நிறைய சேட்டை பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். இவர் மகிரகுலருக்கு கப்பம் கட்டி வந்தார். அப்போ பக்கத்து நாடு யாரோ ஒன்று அங்கே கப்பம் கட்டிட்டு வர்றார். ஆனால் மகிழகுரல் பௌத்தத்தை பகைமையோடு பார்த்ததால் மதவேதனை அடைந்து கப்பம் கட்டுவதை நிறுத்தினார். இவர் மகிரகுலர்னு பக்கத்து நாடு அரசர் போல் இருக்கு, அவர் கப்பம் கட்டிட்டு வந்திருக்காரு. இவர் வேத மதத்தை பின்பற்றாரு. பட் பாலாதித்யர் எதை பின்பற்றாரு? பௌத்தத்தை. அதனால் கொடுக்கலையாமா. அதனால் மகிரகுலரை இவர் கைது செய்கிறார். யார்? முதலாம் நரசிம்மகுப்தர். சிறையில் அடைப்பதில் பாலாதித்யா வெற்றி பெற்றாலும் மகிரகுலர் வஞ்சகமாக பாலாதித்யரை மகதத்திலிருந்து வெளியேற்றினார். அதோடு முடிஞ்சு போச்சு. அப்போ கடைசி அரசர் யார்? பாலாதித்யா. பாலாதித்யருக்கு பின்னர் குப்த பேரரசு தேய்ந்து காணாமற் போனது. குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர். அப்போ குப்த பேரரசனுடைய கடைசி சிறந்த அரசர்னா யார்? பாலாதித்யா. புரிஞ்சுதா? வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கணும். எதுக்கு வார்த்தை
கடைசி சிறந்த அரசர்னா பாலாதித்யா, கடைசி அரசர்னா யார்? விஷ்ணுகுப்தர். இவரை துரத்தி விட்டுறாரு யார்? மகிரகுலர். அதுக்கப்புறம் அவனோட வாரிசு ஆட்சி செய்கிறாங்க, செஞ்சுட்டே வராங்க. கடைசி அரசர், இதுக்கப்புறம் யாருமே குப்தர்கள் கிடையாது. அதே மாதிரி தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டும். குப்த பேரரசை நிறுவியவர், சரியா? குப்த பேரரசை உண்மையாக உருவாக்குனவர் சந்திரகுப்தர், விரிவடை செஞ்சவர். குப்த பேரரசிலே மிகச்சிறந்த அரசர் யார்? சமுத்திரகுப்தர். விக்ரமாதித்யான பட்ட பெயர் வச்சிருந்தவர் யார்? இரண்டாம் சந்திரகுப்தர். வெரி குட். குப்த பேரரசனுடைய கடைசி சிறந்த அரசர் பாலாதித்யா. இன்னொரு பேர் என்ன? முதலாம் நரசிம்மகுப்தர். கடைசி அரசர் குப்த பேரரசில் கடைசி அரசர் மொட்டையை கேட்டால் யார்? விஷ்ணுகுப்தர். குப்தர்களின் ஆட்சி அமைப்பு. குப்த அரசர்கள் தெய்வீக உரிமை கோட்பாட்டினை நடைமுறைப்படுத்தினர். தெய்வீக உரிமை கோட்பாடுன்னு என்ன அர்த்தம்? கடவுளோட தூதர் யார்? ராஜா. கடவுள் இடத்துல இருந்து அந்த ராஜா வந்து மக்கள் எல்லாம் காப்பாற்றணும். அப்போ ராஜா தான் எல்லாம் அப்படின்னு. பட் அவங்களுக்கு பின்னாடி ராஜா யார் சொல்கிறது கேட்பார்? புரோகிதர். ராஜாவை டம்மியாக்கி ராஜா தான் எல்லாம்னு சொல்லிடுவாங்க. ஆனால் எல்லா வேலையும் யார் பண்ணுவாங்க? அவர் தான், பிரெயின் எல்லாம் அவர். இப்போ ஒன்றிய அரசாங்கத்தில் யார்? டம்மி பீஸ் யார்? பிரசிடெண்ட். பிரசிடெண்ட் பேரில் தான் எல்லாம் நடக்கும். ஆனால் யார் செய்வா? பிரைம் மினிஸ்டர் தான் செய்வார். சரியா? ரைட். அரசர் கடவுளின் பிரதிநிதியாக கருதப்பட்டார். எனவே அரசர் கடவுளுக்கு மட்டுமே பதில் சொல்ல கடமைப்பட்டவர். கடவுள்கிட்ட யார் பேசுவா? புரோகிதர் தான் பேசுவார், ராஜா பேச முடியாது. இன்டர்மீடியட் அவர் தான். மற்றவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டுப்பாடு எதுவும் இல்லை. இப்போ நடக்கிறாங்கள நம்ம ஒன்றிய அரசாங்கத்தில் கேள்வி கேட்டால் அவன் ஏதோ ஒன்று பதில் சொல்கிறான். நிர்மலா சீதாராமனாக இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், இந்த தப்பு நடந்திருக்கேன் என்னையா அப்படின்னு கேட்டாக்கா அவன் வேறு ஏதோ பேசுகிறான். ராகுல் உங்கள் தாத்தா இது பண்ணிட்டாரான்றான், உங்கள் பாட்டி இந்த பிரச்சனைடான்றான், பாப்புன்றான் தலையாட்டிட்டு. என்னடா நீ? இவனுக்கு தந்திரமான ஆளுங்க. ஏன்னா நம்ம மக்களை அதே நிலவையில் இன்னும் வச்சுருக்கானுங்க கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு. அடுத்தது குப்த அரசர்கள் அரசியல், நிர்வாகம், இராணுவம், நீதி வழங்கல் ஆகிய துறைகளில் பெருமளவிலான அதிகாரம் பெற்று திகழ்ந்தனர். அரசியல் அவங்க தான், நிர்வாகம் பண்ணுறது அவங்க தான், இராணுவம் நடத்துறது, நீதி வழங்குதல், நீதிமன்றம். குப்த அரசர்களுக்கு அமைச்சர்கள் குழு ஒன்று நிர்வாகத்தில் உதவி செய்தது. அக்குழு இளவரசர்களையும் உயர் அதிகாரியும் கப்பங்கட்டும் சிற்றரசர்களையும் கொண்டுள்ளது. நிர்வாகம் பண்ணும் பொழுது அவங்களுடைய அறிவுரையே கேட்பாங்க. அந்த குழுவில் யார் யாராக இருந்தாங்க? இளவரசர், உயர் அதிகாரிகள், சரியா, கப்பங்கட்டும் கூடிய சிற்றரசர். அவங்களையும் கூப்பிட்டு ஐடியா கேட்பாங்க, என்னையா பண்ணலாம் அப்படின்னு. நானே எந்த முடிவு எடுக்க மாட்டேன். அப்படி தான் ஒருத்தர் இருந்தார். இப்போ கூட இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்க சிஎம் பாருங்கள், எதை எடுத்தாலும் குழு தான் போடுவார். அந்தந்த எக்ஸ்பர்ட் போட்டு அதை விசாரணை பண்ணி எடுத்துகிட்டு வா அப்படிம்பாங்க. அப்படி பார்த்துருப்பான். தமிழ்நாட்டில் எல்லா திட்டமும் ஒரு ஆள் போட்டிருப்பான். 90% அந்த ஆள் தான் போட்டிருப்பான்னு பார்த்துருப்போம். எதை எடுத்தாலும் அவர் பேரை சொல்லுவீங்க. அந்த ஆள் என்ன பண்ணுவாராமா, சாயந்தரத்தில் உட்காந்து இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்டில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அங்கே பேச விடுவாராமா. பேச விட்டு அங்கேருந்து மேட்ரு எடுத்துக்கு வரான். எனக்கு தான் எல்லாம் தெரியும்னா ஒன்றும் விளங்காது. சரியா? அப்படி தான் அந்த திட்டங்கள்லாம் வந்திருக்கு. அடுத்தது நாட்டின் அன்றாட நிர்வாகத்தை திறம்பட நடத்த பெருமளவிலான அதிகாரிகள் குப்த அரசர்களால் பணியமர்த்தப்பட்டனர். சரி, உயர் பதவியில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் தண்டநாயக்கர் மற்றும் மகா தண்டநாயக்கர் என அழைக்கப்பட்டனர். கேட்பாங்க குப்தர்கள் மற்ற கான்செப்டை புரிஞ்சுக்கங்க. அந்த அவையில் யார் யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்துருக்கங்க. 3 பேர். யார் யார்? இளவரசர்கள், உயர் அதிகாரி, கப்பங்கட்டும் சிற்றரசர். அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு தான் ராஜா எல்லா வேலையும் பண்ணியிருக்கார். அடுத்தது உயர் அதிகாரிகளுக்கு பேர் குப்தர்கள் காலத்தில் தண்டநாயக்கர், மகா தண்டநாயக்கர். குப்த பேரரசு தேசம் அல்லது புக்தி எனும் பெயரில் பல பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டன. குப்த பேரரசு தேசம் அல்லது புக்தி அப்படின்னு நிறையா பிராந்தியங்கள் பிரிச்சுருக்காங்க. இந்த பேரரசு அது சின்ன சின்னதாக பிரிக்கிறாங்க. பிரித்து அங்கே ஒரு நிர்வாகத்துக்கு ஆள் போடணும்ல, ஒரே ஆள் எல்லாம் பார்க்க முடியாது, அதனால் பிரிக்கிறாங்க. பிரித்து அதுக்கு பேர் என்னது? தேசம் அல்லது புக்தி.
அவற்றை உபாரிகா என்னும் ஆளுநர்கள் நிர்வகித்தனர். இப்போ இருக்காங்களா மாநிலத்துக்கு ஆளுநர்கள், ஆனால் ஆளுநர் டம்மி கேட்பாங்க. குப்தர்கள் காலத்தினுடைய ஆளுநர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர், எவ்வாறு உபாரிகா. பிராந்தியங்கள் விஷயம் என்னும் மாவட்டங்களாக பிரிக்கும். அதை சின்ன சின்னதாக பிரிக்கிறானுங்க. அதுக்கு பேர் என்னது, விஷயங்கள். விஸ்யாபதி அதை நிர்வாகம் செஞ்சா நிர்வாகி பேர் என்னது, விஸ்யாபதி. இப்போ மாநிலத்தை நம்ம எப்படி பிரிக்கிறோம், மாவட்டமாக பிரிக்கிறோம். மாவட்டத்துக்கு யார் நிர்வாகி, கலெக்டர் இருக்கார் இல்லையா, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரு. அது மாதிரி ஆட்சியருக்கு பேர் என்னது, விஸ்யாபதிகள். விஸ்யாவை பிரித்தாங்க, விஸ்யாபதிகள். கிராம அலகில் கிராமிகா, கிராமதி யாக்ஷா அப்படின்னு 2 அதிகாரம் இருக்குது. கிராமம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா கவனிச்சுட்டு வாங்க, கொஸ்டின் எப்படி வருதுன்னு அப்புறம் பேசிக்கலாம். விரிந்து பறந்த குப்த பேரரசு இராணுவ அமைப்பின் முக்கிய பங்கினை உணர்த்துகிறது. ஏன்னா பெரிய நாடு இருக்கணும்னா இராணுவம் அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், எல்லையில் இராணுவம் இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆயிரும், அதேமாதிரி அந்தந்த ஊரில் இப்போ ஒரு மாநிலமாக பிரித்து கொடுத்துருக்கால, அந்த ஆளுநர் என்ன பண்ணுவான் தனியாக, இது நாடு இனிமேல் கப்ப மாட்டேன்னு போடானாக்க போயிடுச்சு, அவ்வளோதான். அப்போ இராணுவம் அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கணும். அதேமாதிரி என்னது, ஸ்பை உளவுத்துறை அவங்க சிறப்பாக செயல்பட்டுருக்கணும், இதெல்லாம் இருந்திருக்கணும். முத்திரைகளிலும் கல்வெட்டுகளின் இராணுவ பதவிகளின் பெயர்கள் பாலா திரிகிதா, பாலா திகிரிதா காலாட்படையோட தளபதி பேராமா பாலா திகிரிதா. குதிரைப்படையினுடைய தளபதிக்கு பேர் மகா பாலா திரிகிதாவாமா. இந்த பேர்லாம் பொறிச்சிருக்காங்க. தூதகா ஒற்றர்களுக்கு பேர் என்னமா, தூதகா. மன்னா தங்களுக்கு ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கிறேன்னு வருவான்ல அவன், அதுக்கு பேர் தூதகா. நம்ம ஊரில் ஒற்றர் அப்படின்னு சொல்லுவோம். சமூகம் பொருளாதாரம் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, நிர்வாகம் எப்படி நடந்துச்சு, பெரிய நாடு சின்ன சின்னதாக பிரித்தாங்க, அதுக்கு ஹெட்டு, அப்புறம் இவருக்கு அறிவுரை சொல்கிறதுக்கான குழு, எல்லா பவரும் யார்கிட்ட தான் இருந்தது, அரசர்கிட்ட இருந்துச்சு. பெரிய நிர்வாகிகளுக்கான பதவி பெயர் என்ன, அதெல்லாம். அப்புறம் எப்படி நாட்டை பிரித்து வச்சுருக்காங்க, எப்படி பிரிச்சுருந்தாங்க, தேசம் யுக்தி, அதுக்கான ஆளுநர் பேர் உபாரிகா. விஷயாபதிகள் விஷயானு தேசத்தை பிரித்தாங்க, விஷயாவா அதுக்கு விஷயாபதிகள். அதுமாதிரி அதை சின்ன சின்னதாக பிரித்தா கிராமம், கிராமிகா, கிராமதி யாக்ஷா. அது மாதிரி அதேமாதிரி காலாட்படைக்கு இங்கிலீஷில் நம்ம பார்த்தோம், காலாட்படைக்கு காலில் ஓடி போய் சண்டை போடுவாங்க. சரி, சமூகம் பொருளாதாரம் இது நிர்வாகம் இராணுவத்தை பற்றி பார்த்தாச்சு. அடுத்து சமூகம் எப்படி இருந்துச்சு. காமாந்தகரால் எழுதப்பட்ட நிதிசாரம் என்னும் நூல் அரசு கருவூலத்தின் முக்கியத்துவத்தையும் வருமானத்திற்கான பல வழிமுறையும் குறிப்பிடுகிறது. பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறதுனால காமாந்தகர் அப்படின்றவர் அவர் எழுதின நூல் எது, நிதிச்சாரம். ஓகேவா, நிதிச்சாரம். இன்ஃபேண்ட்ரி. குதிரைப்படைக்கு என்னது, கேவல்ரி. யானைப்படைக்கு அது எலிஃபேண்ட் தான், எலிஃபேண்ட். இவர் காமாந்தகர் அவர் எழுதின நூல் நிதிசாரம். ஏன்னா அரசாங்கம் நல்லா செயல்படணும்னா பணம் ரொம்ப முக்கியம். ஆள் நல்லா இருந்தால் மட்டும் போதாது, பணம் வரி, அந்த வரியை வாங்கி தான் இல்லாதவனுக்கு கொடுக்கணும். அப்புறம் எல்லாத்துக்குமான கட்டமைப்பை உருவாக்கணும். புரிஞ்சுதா, ரைட். சமுத்திரகுப்தரை போன்ற அரசர்களின் படையெடுப்பு நடவடிக்கைகளில் வருவாயின் உபரியே முதலீடு செய்யப்பட்டது. படையெடுத்து போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நாட்டோட அந்த செல்வத்தெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு வருவாங்க. செலவு போக மிச்சத்தை என்ன பண்ணாங்களாம், முதலீடு போடுறாங்களாமா. முதல்ல என்னென்ன அர்த்தம், ரோடு பண்ணுறது, சாலை அமைக்கிறது, அந்த மாதிரிலாம். ஸ்தூபிகளுக்கு எஸ்ஸா அதெல்லாம் அங்கங்கே இருந்துச்சுன்னு போட்டிருக்காங்க. சும்மா இருக்கிறவங்க இதை கூட பார்த்து வச்சுக்கோங்க. நிலவரி அரசின் முக்கிய வருவாயாக இருந்தது. விவசாயிகளின் நிலைமை பரிதாபமாக இருந்தது.
அப்போ நகரத்தில் உள்ள நல்லா வாழ்ந்துருக்கான், போய் அரண்மனையை மட்டும் சுற்றி காமிச்சிட்டு அப்படியே போயிடுறது. பாக்கியான்னு சொன்னார்ல சூப்பராக இருந்தாங்க குப்தர்கள் காலத்துலன்னு, அப்போ இல்லை. ஆனால் அங்கேயும் சொல்லிட்டார் எங்கே கயா அப்புறம் லும்பினி அங்கெல்லாம் ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. இப்போ கிராம மக்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பல்வேறு வரிகளை செலுத்த வேண்டிய நிலையில் இருந்தன யார்? விவசாயிகள். கொத்தடிமை நிலைக்கு தள்ளப்பட்டனர். ஏன்னா வரி கட்டியே அவனு ராஜாவுக்கு. ஜமீன்தார் இருப்பான், அவன்கிட்ட கட்டணும், அவன் போய் ராஜாவிட்ட கொடுத்துருவான். கட்டலை அப்படின்னா பிடிங்கிடுவாங்க, லேண்டை பிடிங்கிடுவாங்க. அப்போ கொத்தடிமையாக வேலை செய்யணும், பாண்டல் லேபர்ஸ். நிலத்தை வகைப்படுத்துகிறாங்க குப்தர்கள் காலத்தில். 5 வகைப்படுத்தியிருக்காங்களாம்மா. 1 2 3 4 5 தானே. சேத்ரா வேளாண்மைக்கு உகந்த நிலமா. இப்போயும் நம்ம லேண்டை வந்து அப்படி தான் பிரித்து வச்சுருப்பாங்க அரசாங்க கணக்கேடுகளில். கிலா தரிசு நிலம், அப்ரகதா வனம் காட்டு நிலங்காமா. வஸ்தி குடியிருப்புக்கு உகந்த நிலமா, வஸ்தி வசிக்கிறதுக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறதுங்க. அடுத்தது கபத சரகா மேய்ச்சல் நிலங்காமா. கபத சரகா மேய்ச்சலுக்கான. இன்னும் கிராமத்துலலாம் லேண்ட் இப்படி தான் பிரித்து வச்சுருப்பாங்க, வகைப்படுத்தி வச்சுருப்பாங்க. அப்ரகதனா வனம் காட்டு நிலம் இருக்கா. கிலா தரிசு நிலம். சேத்ரானா வேளாண்மைக்கு. சான்ஸ்கிரிட் தான் இதெல்லாம், அது சான்ஸ்கிரிட்டில் தானே வச்சுருக்கானுங்க. கேட்கலாம், குப்தர்கள் காலத்தில் வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஒவ்வொன்றும் கேள்வி. அடுத்தது வணிகமும் வர்த்தகமும். என்னது? வியாபாரம். எப்போ நடக்கும் வணிகம் வர்த்தகம்? அவங்க நாட்டு மக்களுக்கு தேவைகள் பூர்த்தி அடைஞ்சது போக மிச்சம் இருந்தால் என்ன பண்ணுவாங்க? அந்த மாதிரி. அது மாதிரி குப்தர்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு வணிகம் முக்கிய பங்களிப்பு. அப்போ என்ன, அவங்க உற்பத்தி பெருகுது, அப்போ அங்கே என்ன வேலை வாய்ப்புலாம் பெருகும். நிறைய பேர் வேலை வாய்ப்பு பெருகுனா அவங்களுக்கு வருவாய் நல்லாயிருக்கும். வருவாய் நிறையா வந்தால் என்ன ஆகும்? இந்த வந்தார் ஒரு 5 நிமிஷம். வருவாய் நல்லா வந்தால் அவங்க உணவு உடை இருப்பிடம்லாம் கிடச்சி நல்லா சந்தோஷமாக வாழ்வாங்க. அதான அது வளமான வாழ்க்கை. அப்போ ஒரு நாடு வளமாக இருக்குது, செழிப்பாக இருக்குன்னு என்ன அர்த்தம்? ராக்கெட் விடுறது, பாம்பு போடுறது அதெல்லாம் கிடையாது, பக்கத்து நாட்டை பிடிக்கிறதுலாம் கிடையாது. அந்த காலத்தில் விட்டுருங்க. அந்த நாட்டில் உள்ள எத்தனை சதவீத மக்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்க. அதை பொறுத்து தான் என்னது ஒரு நாடு வளமாக இருக்கா இல்லையான்னு சொல்லப்படும். ஓகேவா? 2 நிமிஷம் அப்படியே பிரேக் எடுத்துக்கோங்க. 1 ஹவர் ஆயிடுச்சு, பிரேக் எடுத்துக்கோங்க, போயிட்டு வந்து இதை பேசுவோம். ரைட். வணிகமும் வர்த்தகமும். இங்கே பாருங்கள், இந்த ஹிஸ்ட்ரியில் மனப்பாடம் ஆகிறதுக்கு இந்த அரசரான்னு கன்ஃபியூஷன் ஆகும். அது ஆகாமல் இருக்கணும்னா ஒரு விஷயத்தை நம்ம படிக்கும் பொழுது இந்த அரசர் இந்த காலகட்டத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு அதை நினச்சிக்கிட்டே படிச்சுட்டு போகணும். அதை விட்டுட்டு நீங்கள் இதை தனியாக படிச்சிங்கன்னா இது நான் வரைக்கும் எந்த அரசரும் தெரியாது. சரியா? தனித்தனி கொஸ்டின் இதை படிச்சுட்டு போகும்பொழுது அந்த குப்தர்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டே போகணும். காலகட்டம் 4ஆம் நூற்றாண்டுலேருந்து 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அந்த மாதிரி. சரியா? ஆமாம். இப்போ குப்தர்கள், அதனால தான் திரும்ப சொல்லுவான் இவங்களை பற்றி பார்க்குறோம், இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு. வணிகர்களால் குப்தர்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு வணிகர்களின் பங்கு மிகவும் சிறப்பு. வணிகர் இருந்தால் தான் அந்த பொருளாதாரம் சிறக்கும். வணிகர்களில் 2 வகையினர் இருந்திருக்காங்க, சிரேஸ்தி சார்த்தவாகா 2 இருந்திருக்கு. சிரேஸ்திக்கு என்ன வித்தியாசம்னு பாருங்கள். ஒரே இடத்துல இங்கே கடை வச்சு வியாபாரம் பண்ணுறான், அவ்வளோதான். அப்போ சார்த்தவாக வேணா இருப்பான், வண்டியில் கட்டிட்டு ஊராக வைக்கணும், அல்லது வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது அந்த மாதிரியாக இருக்கும். பூட்டிய வண்டிகளில் பொருட்களை ஏற்றி பல்வேறு இடங்களுக்கு சென்று, நம்ம தமிழ் வரலாறு பார்த்தோமா, எதுக்கு எழுதாதீங்க, கதையை கவனிங்க. 3 விதமாக பார்த்துருப்போம். உள்ளூர் வியாபாரி ஒருத்தர் இருப்பான், உள்ளூரில் மாட்டு வண்டி கட்டி ஒருத்தர் இருந்திருப்பான், இன்னொருத்தர் என்னவாக இருந்திருப்பான், வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சுருக்கோம். 2 பார்த்தோமா? அயல் நாட்டு வாணியத்தில் 2 பார்த்துருப்போம். ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊரில் போய் விற்றுட்டு வர்றது, அங்கேயே கடை வச்சு பண்ணுறது ஒன்று, அதை விட்டுருங்க. ஊராக வண்டி மாடு கட்டிட்டு போகிறது. இன்னொன்று அது கப்பல் வாணிபம், தமிழ்நாட்டில் பார்த்தோமா? ரைட். மாசாத்துவான் அதெல்லாம் பார்த்தோம்ல. அடுத்தது
விற்பனை பொருட்கள் அன்றாட பயன்பாட்டுக்கு தேவையான பொருள்லேருந்து விலை மிகுந்த ஆடம்பர பொருட்கள்னால் பல வகைப்பட்ட பொருள். இப்போ மாதிரியா பலசர ஜாமான்லேருந்து அதெல்லாம் இப்போ நமக்கு சாதாரணமாக இருக்கும். ஆன்லைனில் போட்டோன்னா அமெரிக்காவிலேருந்து வந்துடுது எல்லாமே. அமெரிக்காவுக்கே ஆர்டர் போடலாம் தெரியுமா? அமெரிக்காவில் உள்ள பொருளுக்கு நான் அந்த காலகட்டம் இன்னையிலேருந்து 1500 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ போக்குவரத்து வசதி அதெல்லாம் இல்லை. அப்போ வேணா இருக்குது, எல்லா வகையான பொருளும் கிடச்சிருக்கு. மிளகு, தங்கம், செம்பு, இரும்பு, குதிரைகள், யானைகள் எல்லாத்தையும் வியாபாரம் செஞ்சுருக்கான். இப்போ கூட யானை வியாபாரம் செய்கிறாங்க தானே. ஆனால் இப்போ தடை செய்யப்பட்டிருக்கு, எல்லோரும் வாங்க முடியாது. ஆமாம், ஆனால் 1 கோடி ரூபா வரைக்கும் இருக்காமா யானை, ஒரு யானை. குப்தர்கள் காலத்தில் அதிக வட்டி கடன் கொடுக்கும் முறை நடைமுறையில் இருந்தது. அப்போ இருந்தே வட்டி கணக்கு இருந்திருக்கு, அதுவும் அதிக வட்டியாமா. நாலந்தா பல்கலைக்கழகம் அந்த படம் இந்த இடிபாடுகள்லாம் வச்சு தான் இதான் நாலந்தான்னு கண்டுபிடிச்சாங்க. அந்த யுவான் ஸ்வாங் அவங்க நூல்கள்லாம் இதை பற்றி எழுதியிருக்காங்க. ஆனால் எங்கடா இருக்குனுங்கிறப்ப இது லேட்டஸ்ட்டாக தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் இதுதான் நாலந்தானே கண்டுபிடிச்சானுங்க. இதான் இடிச்சு. ஆனால் இடித்தது யாருன்னு தேவையில்லாமல் ஒரு முஸ்லீம் மேலே போட்டானுங்க. முகமது பின் பக்தியார் கில்ஜி, அந்த ஆள் பேர் பக்தியார் கில்ஜி. அவரை மேலே பழியை போட்டாங்க. ஆனால் அவரெல்லாம் கிடையாது. சரியா? நாலந்தா பல்கலைக்கழகம் 5ஆம் மற்றும் 6ஆம் நூற்றாண்டுகளில் குப்த பேரரசின் ஆதரவில் தலை தோங்கியது. பின்னர் கன்னோஜியை சேர்ந்த தலைநகர் கன்னோஜிக்கு மாறிடும். மகதத்திலேருந்து கன்னோஜிக்கு மாறிடும். பாடலிபுத்திராவிலேருந்து கன்னோஜிக்கு மாறும். அர்சாவோட காலத்தில் கேட்பாங்க, அர்சனுடைய தலைநகர் இது கன்னோஜ், சிறப்பு பெற்றது. நாலந்தா எந்த குப்த அரசர் காலத்தில் கட்டினாங்க? குமாரகுப்தர். நாலந்தாவில் பௌத்த தத்துவமே முக்கிய பாடப்பிரிவாக இருந்தது. யோகா, வேத இலக்கியங்கள், மருத்துவம் ஆகியவும் கற்பு. இது பொய், இது வாய்ப்பு கிடையாது. பௌத்தத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இவனுங்களா சேர்த்திக்கிட்டானுங்க. யோகா ஓகே, யோகா கூட புத்த மதத்தோடு தொடர்புடையது, மெயினாக தமிழர்கள். இது அப்பல்கலைக்கழகத்தில் யுவான் ஸ்வாங் பௌத்த தத்துவங்களை பற்றிய படிப்பதில் பல ஆண்டுகள் செலவழித்தார். பார்த்தோமா, யுவான் ஸ்வாங் வந்துட்டு போவார்னு. யாரோட காலத்தில்? வட இந்திய அரசர் யார்? வட இந்தியாவில் ஹர்ஷவர்தன். தென்னிந்தியாவில் யாரோட அவைக்கு வந்திருப்பார்? பல்லவர்கள். 8 மகா பாடசாலைகள், பெரிய ஹாலோட அப்படி சூப்பராக இருந்திருக்கு. 3 நூலகங்கள். இந்தியாவிலேயே அதிகமான நூலகங்கள் கொண்ட மாநிலம் எது? கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் சொல்லணும். இந்தியாவிலேயே அதிகமான நூலகங்கள் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு தான். 4600 நூலகம் இருக்காமா தமிழ்நாட்டில். அதே உத்தரப்பிரதேசம் நம்மளோட 3 மடங்கு பெருசு. 2 மடங்கா 3 மடங்கோ? 2 மடங்கு வச்சுக்கோங்க. 80 எம்பி இதை வச்சு பார்த்தோம்னா 80 சீட்டு. ஆனால் அங்கே எத்தனை நூலகம் இருக்குது தெரியுமா? அந்த மாநிலத்தில் எத்தனை இருக்கலாம்? ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். 10? பரவாயில்லையே, ஓரளவுக்கு வந்துட்டீங்க. அவ்வளோதான் இருப்பானுங்கன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. வெறும் 60 நூலகம் தான் இருக்காமா. ஏன்னா நம்ம படிக்கணும்னு அர்த்தம் சும்மா வாசிக்கிறதில்ல, பிஏ எம்ஏன்னு போட்டுக்கிறது கிடையாது. நம்ம சிந்திக்கணும், படித்து சிந்திக்கணும். ஏன், எதற்கு, எப்படின்னு கேள்வி கேட்கணும். திராவிட இயக்கங்கள் வளர்ந்ததே இயக்கம்னா இப்போ உள்ள அதை சேர்த்திக்காதீங்க ஒன்று, அது இயக்கமே கிடையாது. காரணமே நூலகங்கள் தான். எல்லோரும் படிக்க சொல்லி எழுதி அனுப்புகிறாங்க. எல்லோரும் படி 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 அப்படி. நூலகங்கள் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கும். நூலகம்னா இப்போ நம்ம தப்பாக பண்ணுறோம். அதை போயிட்டு என்ன பண்ணுறோம்? மார்க் எடுக்கிறதுக்காக உட்காந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கேள்வி கேட்கணும். நம்ம கிளாஸில் பேசுகிற மாதிரி என்ன பண்ணணும்? அதில் உள்ள ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன உண்மையாக பொய்யா எல்லாமே பார்க்கணும். பார்த்து தான் மண்டையில் ஏற்றணும். சரி, நாலந்தா பல்கலைக்கழகம் அங்கே பாருங்கள். பக்தியார் கில்ஜி என்பவரின் தலைமையில் வந்த மம்லுக், அதாவது டெல்லி சுல்தான்கள். அதை தரம் அப்படி இருக்கலான்னு கூட சொல்லலாம். ஆனால் இல்லைன்னு சொல்கிறாங்க வரலாற்று ஆய்வாளர்கள். பட் நீங்கள் ஃபேக்டில் அப்படி வச்சுக்கோங்க. நாலந்தா யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னம். யுனெஸ்கோ வந்துட்டு ஒரு இடத்த இதெல்லாம் உலக பாரம்பரிய சின்னமாக சொல்லுவாங்க. இவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவான், இந்த இடம் வந்து உலக பாரம்பரிய சின்னம், வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னாக்கா, ஒரு இடத்த இந்த மாதிரி என்னவாக இருக்கலாம், இயற்கை வளங்களாக இருக்கலாம், மேற்கு தொடர்ச்சி மலையை சொல்லலாம், இந்த மாதிரி புராதன சின்னங்கள் இருக்கலாம் இடங்கள். அதை பாரம்பரிய சின்னம்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டான் அப்படின்னாக்கா உலக மக்கள் எல்லோரும் அங்கே பார்க்குறதுக்கு வருவாங்க. ஒன்று. ரெண்டாவது மெயினான நோக்கமே என்னென்னா,
இதை அழிஞ்சு போகாமல் பாதுகாக்கிறதுக்கு உலகத்தில் எந்த நாடு வேணாலும் என்ன பண்ணலாம் வந்து அதுக்கு அவங்களுடைய டெக்னிக்கல் சப்போர்ட்டு, ஃபினான்சியல் சப்போர்ட் அதெல்லாம் கொடுப்பாங்க. அப்போ எல்லா நாடுகளும் சேர்ந்து இந்த இடத்த காப்பாற்றணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு இடத்த யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா இதுதான். புகழ்லாம் கிடையாது, அது அழிஞ்சிட்டு போகக்கூடியது, அதை காப்பாற்றணும், அதான் நோக்கம். சரியா? ரைட். அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரைட். இப்போ நாலந்தா பல்கலைக்கழகம் எந்த மதத்தோடு தொடர்புடையது, எந்த அரசர் காலத்தில் கட்டப்பட்டது, யாரோட காலத்தில் சிறப்பு பெற்றது. சிறப்பு பெற்றது யாரோட ஆட்சின்னு கேட்பாங்க. யார் காலத்தில்? அரசர் காலத்தில். யுவான் சுவாங் எந்த பல்கலைக்கழகத்தில் வந்து தங்கி படித்தார். சரியா? அங்கே என்னென்ன கற்பிக்கப்பட்டது, இதெல்லாம் பொய்யும் புரட்டு புத்தகத்தில் இருக்குது, அதான் கொஸ்டினாக வரும், அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் அங்கே எத்தனை பாடசாலைகள் இருந்தது. சரியா? எத்தனை நூலகங்கள் இருந்துச்சு? 3 பெரிய 8 பாடசாலைகள். கிளாஸ் ரூம், பாடசாலைனா கிளாஸ் ரூம், வேறு ஒன்றும் கிடையாது இங்கிலீஷில். யார் படிச்சிருப்பாங்க இங்கே? இந்த ஜாதிக்காரன் அந்த மாதிரிலாம் இருக்கா? ஆண் பெண் பாகுபாடு? பிராமினா? இங்கே பிராமணனுக்கு வேலையே கிடையாது, அவனும் போய் உக்காந்துக்கலாம். நீ சமத்துவத்தோடு நானும் படிக்கிறியா, நானும் மனுஷையா, அவங்க கூட சேர்ந்து படிக்கிறேன்னா படிக்கலாம், யார் வேணாலும் போய் படிக்கலாம். குருகுலத்தில் தான் பிராமண வீட்டு பசங்க மட்டும்தான் படிக்க முடியும், பொண்ணுங்க படிக்க முடியாது. அவன் வீட்டு பொண்ணே படிக்க முடியாது. அப்போ மற்ற வீட்டு பொண்ணோட நிலைமையை பார்த்துக்கோங்க. சரியா? இதுக்கு அப்படியே ஆப்போசிட். அது ஏன் புத்த மத சமண மத மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு? நீ யார் வேணாலும் படிக்கலான்னு சொன்னது புத்த மத சமண மதம். எல்லாரெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு அவன். நீ எல்லாருமே என்ன பண்ணுவேன்? கடவுள்கிட்ட போய் சேருவ, அன்பு காட்டுன்றது இவன். அப்படிலாம் கிடையாது. நீ எல்லாத்துக்கும் அடிமையாக இருக்கணும், ஒவ்வொருத்தனுக்கு அடிமையாக இருக்கணும். எல்லாத்துக்கு மேலே தலையில் நான் உட்காந்துக்க, எனக்கெல்லாம் நீ அடிமை அப்படிங்கிறது. அது எல்லோரும் சமன் சொல்கிறது இது. வீட்டுக்குள்ளே ஆண் பெண் பாகுபாடு சொல்கிறது அது ஆரியம் வேதம். இது எல்லோரும் ஆண்மன் எல்லோரும் சமன் சொல்கிறது இது. சாமி கும்பிடக்கூடாது, நீலாம் கோயிலுக்குள்ளேயே வரக்கூடாதுன்றது அது. எல்லோரும் வாடா, எல்லோரும் உட்காந்து தியானம் பண்ணுறான்னு சொல்கிறது இவனுங்க, புத்தரும் மகாவீரரும். அதனால தான் மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது. அதில் உள்ளதெல்லாம் நல்லெல்லாம் திருடிட்டு அப்படியே வந்தது தான் பக்தி இயக்கம். பின்னாடி வருது பாவம். தியானம் பண்ணுறியா, வா கடவுளை இங்கே வந்து கும்பிடு. அது எல்லாரெல்லாம் உள்ளே போக முடியாது கோயிலுக்குள்ளே. காசு இருக்கிறவன் தான் உள்ளே வரணும் கோயிலுக்குள்ளே. அது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். கோபுரம் எங்கேருந்து தூரமாக இருந்து பார்த்தாவே தெரியும், அங்கேருந்து பார்த்தா அப்படியே ஓடிடு. அகரகாரத்து பக்கம் வந்துடக்கூடாது. அவனும் கட்டி முடிச்சியா அதோடு ஓடிடுவோம், வேலை முடிஞ்சு போச்சு கோயிலை. அதை நான் தீட்டு கழிப்பேன், தண்ணியை ஊற்றி கழிச்சிட்டு நான் உள்ளே போனேன்னு நீ வரக்கூடாது. அதுக்கப்புறம் நீ வரலாம். யார் வரலாம்? பணம் இருக்கிறவன் உள்ளே வரலாம், காசு கொடுத்தினா வா. சரியா? உள்ளே வரலாம், அங்கேயே படுத்து தூங்கலாம், அந்த அளவுக்கு வசதி இருக்கும். அப்படி ஆகிட்டானுங்க. அப்பயுமே ராஜாவே கர்ப்ப கிரகத்துக்குலாம் விட மாட்டான். அப்படி உண்ணா விடுவான். எப்போனாக்கா நிறையா லஞ்சம் கிஞ்சம் கை விட்டுலாம் வாங்கிட்டு தனியாக யாருக்கு தெரியாமல், ராஜா நீ மட்டும் போயிட்டு வா, கடவுள்கிட்ட நான் பயங்கரமாக உனக்காக என்ன பண்ணிட்டேன், பர்மிஷன் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி உள்ளே விடுவாங்க. இப்போ கூட நீங்கள் போனீங்கன்னா தெரியும், பழனி திருச்செந்தூர்லாம் போனீங்கன்னா காசு தனியாக வந்துட்டு கொடுத்தீங்கன்னாக்கா அவனே கேட்பான் வந்து அப்படி விடுமா. கேமரா இல்லாத இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவான். கேமராலாம் வச்சுட்டானுங்க இப்போ. உள்ளே கொண்டு போய் உட்கார வச்சுருவான். இன்னும் கொஞ்சம் பணம் சேர்த்து கொடுத்தா நைட்டு தூங்கிட்டு காலைல வாடாமா. ஆமாம், அப்படி போய் சுரண்டி அந்த நவபாசனெலாம் காலி ஆயிடுச்சுன்றானுங்க. சரி, அவ்வளோதான் கடவுளோட இடம். இது யார் மேலே தப்பு? கடவுளா? உங்களோட அறியாமை, நம்மளோட அறியாமை. ஹூனர்கள் என்போர் யார்? நாடோடி பழங்குடியினர் அவங்க. அட்டில்லா அவரோட, ஹூனர்களுடைய தலைவர் அட்டில்லா. இவங்க ரோமாபுரியையும் கான்ஸ்டாண்டினோபிள்னு வச்சுக்கோங்க. துருக்கி தான் கான்ஸ்டாண்டினோபிள்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் ஏசியா மைனர். ஏசியாவோட சின்ன பார்ட்டு இந்த இடம். மேப் தெரியுதா? மேப்பு ஃபுல்லாக வச்சு பார்க்கணும். இந்த இடத்த மட்டும் பார்த்தீங்கன்னா மறந்து போயிடும். கான்ஸ்டாண்டினோபிள் இதுதான் ஏசியா மைனர். ரோமானிய பேரரசு இது, கிரேக்கம் ரோமானியம் அதெல்லாம். அப்புறம் இன்னொன்று, அப்புறம் கான்ஸ்டாண்டினோபிள் இங்கே இந்த இடத்துல துருக்கி. இவங்க 2 பேர்த்தையும் அச்சுறுத்துனாங்களாம். அப்போ மத்திய ஆசியாவில் இந்த ஏரியாவில் இருந்திருப்பானுங்க. அவங்க தான் யார்?
ஹூனர்கள், ஹூனாஸ் அப்படிம்பாங்க, ஹூன்ஸ் அப்படிம்பாங்க இங்கிலீஷில். இவர்களோடு தொடர்புடைய வெள்ளை ஹூனர்கள் மத்திய ஆசியா வழியாக இந்தியா வந்தனர். அங்கேருந்து மத்திய ஆசியா வழியாக இந்தியாவுக்கு வராங்க. இந்த இடத்துல இங்கே தான் இருந்திருக்காங்க, அப்படியே இந்தியாவுக்கு வராங்க. ஏன்னா ஏன் சார் இந்தியாவுக்கு வராங்க அப்படின்னா, இங்கே தான் உலகத்திலே வளமான மண். அந்த காலத்தில் அரசருக்கு வரி எதில் மூலியமாக கிடைக்கும்னு பார்த்தோம், விவசாய வரி. இப்போ உலகத்திலே வளமான மண் இது. வருஷம் ஃபுல்லாக 24 hours என்ன ஆகுது, ரிவர் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ வருஷம் ஃபுல்லாக விவசாயம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். வாரத்தில் ஒரு 6ல் ஒரு பங்கு 3ல் ஒரு பங்கு அரசருக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அரசர்கிட்ட செல்வம் குவியும். அப்போ இந்த லேண்டை எவன் பிடிச்சிருக்கானோ அவன் செல்வந்தராக முடியும். செல்வந்தராக இருந்தால் என்ன அவன் அந்த ராஜா படையை பெருசாக வச்சுக்கலாம், பக்கத்து நாடெல்லாம் பிடிக்கலாம். அப்போ வரானுங்க இங்கே. அதேமாதிரி இந்த ஏரியாலாம் ஜாகிரஃபியில் பார்த்துருப்போம், ஃபுல்லாக பாலைவனம். அப்போ பணம் தேவைப்படுச்சுன்னா உள்ளே வந்து கொள்ளையடிச்சிட்டு போவாங்க. பார்ப்போம், பின்னாடி பேசுவோம் அதெல்லாம். தங்கள் தொடர் படையெடுப்புகளின் மூலமாக எல்லையோர நாடுகளுக்கு தொந்தரவு கொடுத்தனர். யார்? ஹூனர்கள். ஹூனர்கள் அந்த சென்டென்ஸ்லேயே படிச்சுட்டு போகக்கூடாது. ஹூனர்கள் ஸ்கந்தகுப்தரை தோற்கடித்த பின்னர் இவர்கள் மத்திய இந்திய பகுதிகள் பரவினர். மத்திய இந்தியாவில் உள்ளே பூந்துட்டாங்க. அவர்களின் தலைவரான தோரமானர் தனக்குத்தானே அரசராக முடிசூட்டி கொண்டார். அவருக்கு பின்னர் அவரது மகன் மிகிரகுலர் ஆட்சி செய்தார். முடிவில் மத்திய இந்தியாவில் மாலவத்தை ஆட்சி செய்து வந்த யசோதவர்மன் அவர்களை தோற்கடித்து அவர்களின் ஆட்சிக்கு முடிவு கட்டினார். என்ன சொல்ல வராங்க புரியுதா? யார் சார் ஹூனர்கள் அப்படிங்கிறது தான் பதில். இந்த ஏரியாவிலேருந்து இந்தியாவுக்குள்ளே உள்ள பூதி என்னது மகிரபோசர், அவர் பேர் என்ன கடைசியா? குப்தர்களில் அந்த அரசரை தோக்கடிக்கும், மிகிரகுலரை தோக்கடிச்சு இந்த இடத்துல மத்திய இந்தியாவில் மாலவ ஏரியா இருக்குல்ல, அங்கே ஆட்சி நிறுவுறாங்க. தொடர்ந்து 2-3 பேர் இந்த மத்திய இந்தியா ஃபுல்லாக ஆட்சி நடத்துகிறாங்க. யார்? ஹூனர்கள். கடைசி யார்? யசோதவர்மன் இருக்கான் இல்லையா, அங்கே அவன் தான் அவனை தோக்கடித்து அவங்களோட ஆட்சியை முடிவு கொண்டுட்டு வராங்க. யசோதவர்மன் இந்த இடத்துல அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய ஹூனர்களுடைய தலைவர்கள் தோரமானரின் உருவம் பொறிக்கப்பட்ட நாணயமா ஒரு ஹூனாஸ் அப்படிங்கிறாங்க. ஹூனாஸ் எங்கேருந்து வந்தாங்க? மத்திய ஆசியா, அதிலேருந்து வந்தவங்க. ரைட். நாட்டின் பல பகுதிகளை இணைக்கும் சாலைகளை குப்தர்கள் அமைத்தனர். பாடலிபுத்திரம், உஜ்ஜயினி, வாரணாசி, மதுரா ஆகிய முக்கிய வணிக நகரங்களாக இருந்தன. கேட்பாங்க, குப்தர்கள் காலத்தில் முக்கிய வணிக நகரம் அது. பாடலிபுத்திரம், பாட்னா, உஜ்ஜயினி, வாரணாசி, மதுரா, இதெல்லாம். மதுரா அங்கே இருக்கா? யமுனை நதிக்கரையில். உஜ்ஜயினி இங்கே இருக்குது. இது வந்து இப்போ உள்ள மத்திய பிரதேசம். அப்புறம் என்ன சொன்னாங்க இன்னொன்று? பாட்னா வந்து இந்த இடத்துல வரும் இங்கே. அப்புறம் காசி தான் வாரணாசி இந்த இடத்துல வரும், காசி. இதெல்லாம் முக்கியமான வணிக நகரங்கள். அப்போ மக்கள்லாம் ஒன்று கூடுற இடம். இந்தியாவில் உள்ள மேலை கடற்கரை துறைமுகங்களும் கீழே கடற்கரை துறைமுகங்களும் வணிக பெருக்கத்துக்கு உதவின. மேலைனா தமிழில் என்ன அர்த்தம்? மேற்கு. வெரி குட். வெஸ்டர்ன் கோஸ்டல் ஹார்பர்ஸ், போர்ட் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. அதேமாதிரி கீழே என்னன்னு அர்த்தம்? கிழக்கு. ஈஸ்டர்ன் போர்ட்டல் ஹார்பர். வெஸ்டர்ன் கோஸ்டலில் எதெல்லாம் இருக்குது பாருங்கள். கல்யாணி, மங்களூரு, மலபார். கல்யாணியை ஆண்ட மேலை சாளுக்கியர் அவங்க இன்னும் பார்க்கல. நம்ம மிடிவேல் இந்தியா இன்னும் பார்க்கல, பார்ப்போம். இந்த இடத்துல வரும்னு வச்சுக்கோங்களேன், மகாராஷ்டிராவில் அங்கே. அப்புறம் இங்கே 2 கேரளாவில். மங்களூரை போட்டுச்சா? மங்களூர். ஆமாம், இதான் இந்த இடம் தான் வரும், மங்களூர். இந்த இடம் வச்சுக்கோங்க. அப்புறம் மலபார், கேரளா. அதெல்லாம் முக்கியமான துறைமுகங்கள். அதை எதுக்கு இங்கே சேர்த்துறான்? இதுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை, அங்கே சேர்த்துறான். பரவாயில்ல விடுங்க, இங்கேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே அனுப்பினான்னு வச்சுக்கலாம். அடுத்தது அதேமாரி கிழக்கில் வங்காளத்தில் இருந்த தாமிரலிப்தியாமா எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க. கிழக்கு குப்தர்கள் காலத்தில் கிழக்கு கடற்கரையிலேருந்து துறைமுகம் எதுன்னு கேட்பாங்க. தாமிரலிப்தி வங்காளத்தில். எங்கே இருக்குது வங்காளம்? இதான் வங்காளம். இது ஃபுல்லாகவே வங்காளம் தான்.
கர்சர் தெரியுதா? இதெல்லாம் வங்காளம். இப்போ கிழக்கு வங்கம் தான் என்னவா மாறிடுச்சு? வங்கதேசம். மேற்கு வங்கம் நம்மக்கிட்ட இருக்குது, மேற்கு வங்கமா. ஓகேவா? குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்திய சமுத்திரகுப்தர். முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க. சந்திரகுப்தனுடைய பையன் சமுத்திரகுப்தர். குஷானர்களின் நாணயங்கள் சமுத்திரகுப்தருக்கு உந்துதலை வழங்கின. குஷானருடைய நாணயம் எப்படி இருந்தது? இந்தோ கிரேக்கர்கள் காலத்தில் என்ன உருவங்கள் அதில் அச்சு வார்க்கப்பட்டு அதில் ஊற்றி எடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்துருப்போம். குப்தர்கள் பொற்காசுகள் தினாரா என அழைக்கப்பட்டது. முக்கியமானது. குப்தர்களுடைய பொற்காசு எவ்வாறு அழைக்கப்பட்டது? தினாரா. இப்போ கேட்டிருந்தாங்களே ஏதோ ஒன்றில் இல்லையா? பக்கோடா கேட்டிருந்தாங்க. ரைட். குப்தர்கள் வெளியிட்ட பொற்காசுகளை விட வெள்ளி செப்பு காசுகள் குறைவாகவே இருந்தன. இப்போ குப்தர்கள் எதை அதிகமாக வெளியிடுறாங்க? வெள்ளி காசு. தங்கம் அதோட வெள்ளி காசு அதிகம். செப்பு அதெல்லாம் கம்மி தான். சரி, தங்கம் அதிகமாக வெளியிட்டாங்க, வெள்ளியும் செம்பும் கம்மி. ரைட். குப்தர்களுக்கு அடுத்து வந்த காலத்தில் பொற்காசுகளின் சுழற்சி வீழ்ச்சி ஏற்பட்டது. அது பேரரசின் வளங்களில் வீழ்ச்சியை சுட்டி காட்டுது. பிற்காலத்தில் தங்க காசு இல்லை, அதனால் என்னாச்சு? அப்போ அதாவது வளமான நாடு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. உலோகவியல், மெட்டலர்ஜி அப்படிம்பாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு இந்த பாருங்கள், மெகரோலி இரும்பு தூண் குப்தர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்டது. இது இன்னமும் குதுப்பினார் பக்கத்தில் துருப்பிடிக்காமல் இருக்குது. பெயிண்ட் அடிக்காமல் ஒரு இரும்பு வச்சுருந்தா என்ன ஆகும்? துருப்பிடிச்சி ஒன்றும் இல்லாமல் போயிருக்கு. இத்தனை வருஷத்துக்கு, 1500 வருஷத்துக்கு துருப்பிடிக்காமல் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னாக்கா, அது ஒரு அலாய், உலோக கலவை. அப்போவே இரும்பு கூட இதை மிக்ஸ் பண்ணி நம்ம பயன்படுத்தணும்னா என்ன துருப்பிடிக்காதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம ஸ்டீல்லாம் இருக்குல்ல, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம், அதெல்லாம் கலவை தான், உலோக கலவை தான். ஸோ அதை சொல்ல வராங்க. குப்தர்கள் காலத்தில் சுரங்க தொழிலும் உலோக தொழிலும் செழிப்பூட்டன. அது என்ன சார் சுரங்க தொழில்னா என்ன, உலோக தொழில்னா என்ன? ஜியாகிரஃபி முடித்தவங்க சொல்லுங்கள். முடித்தவங்க, முடிக்காதவங்க பார்ப்போம். வெரி குட். வெட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. குட். கச்சா பொருளை வெட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. அதை உருக்கி, சரியா? இது ரா மெட்டீரியல். இப்போ இரும்பு தாதுன்னு சொல்கிறோம்ல, அது சுரங்க தொழிலே வெட்டி எடுத்துடுவாங்க. அந்த இரும்பு தாதை உருக்கி இரும்பை மட்டும் தனியாக பிரித்து எடுப்பாங்க. அதை பிரித்து எடுத்து கம்பியாக வார்க்கிறது, ஸ்டீலு, எக்கு துருப்பிடிக்காத இரும்பாக மாற்றுறது, இதெல்லாம் இதில் வரும், உலோக தொழிலில் வரும். அதான் மெட்டலர்ஜி. சரியா? இது மைனிங். இங்கிலீஷில் மைனிங்லேருந்து வெட்டி எடுத்துகிட்டு வந்தால் தான் ஆகும் மெட்டலர்ஜி சிறப்பாக இருக்கும். மைனிங் எந்த துறையில் வரும்? ப்ரைமரியா, செகண்டரியா, டெர்சரியா? ப்ரைமரி. ஐஏஎஸ்லேருந்து இது ஒரு கொஸ்டின் போட்டிருப்பேன், அன்றைக்கி யூடியூப்பில் போட்டிருக்கேன். இங்கே நீங்கள் உங்களுக்கு நடத்தினதுலேருந்து தான் ஐஏஎஸ் கொஸ்டின் 4 கொஸ்டின் போட்டிருப்பேன் பாருங்கள், எடுத்த ஒன்று. மற்றதெல்லாம் இன்னும் பார்க்கல, 4 பார்த்தா 4 எடுத்து போட்டிருக்கேன். ஜியாகிரஃபிலேருந்துலாம் வந்துருக்கும். உலோக தொழில் எதில் வரும்? செகண்டரியில் வரும். இது செகண்டரி, இது ப்ரைமரி. கம்பேர் பண்ணிகிட்டே வாங்க. ஜியாகிரஃபியில் அட்டன் பண்ணாதவங்க பார்ப்போம், பயப்படாதீங்க. கேள்வி இதெல்லாம் இது என்னடா வரும் அப்படின்னு நெகட்டிவ் தாட் வந்துடக்கூடாது. ஐயோ இது கூட தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காம்ப்ளெக்சிட்டி இருக்கக்கூடாது. உலோகத் தொழில் வளர்ச்சி பெற்றிருந்தது என்பதுக்கு எடுத்துக்காட்டாக சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட மெக்ராலின்னு போட்டுருவோம்னு, மெக்ராலி இரும்புத்தூண். டெல்லியில் உள்ள இவ்வொற்றை இரும்புத்தூண் இன்றளவும் துருப்பிடிக்காமல் இருக்குது. அன்றைக்கே பார்த்துருப்போம், அதை இருந்தாலும் இன்னொரு தடவை பார்ப்போம். மெகரோலின்ற இடத்துல இருக்குது. மெகரோலி இது குதுப்பினார். இதுக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த இதுதான் அச்சு வார்த்து, இந்த இதுதான். இது க்ளோஸ்அப்பில் காட்டுறானுங்க. இது அந்த இதில் கல்லால் கட்டப்பட்டது. இது உயரமான குதுப்பினார் பார்த்தோம்ல, அது இது பார்ப்போம். குப்தர்களால் பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள்: இரும்பு, தங்கம், தாமிரம், தகரம், ஈயம்,
பித்தளை, செம்பு, மணி, வெங்கலம், மைக்கா. இது மைக்கா என்ன உலோகமா என்ன? அலோகம் எழுதி வச்சுருக்கானுங்க. சுண்ணாம்பு, சிகப்பு சுண்ணாம்பு, இதெல்லாம் வந்து உலோகம் கிடையாது, மினரல்ஸ்னு போட்டிருக்கணும். ஆமாம். இரும்பு, தங்கம், காப்பரு, தகரம், டின்னு, ஈயம். ஈயத்துக்கு என்னமா சொன்னோம்? லெட்டு. பித்தளை மிக்சர் இது. ஆமாவா? பித்தளையில் எதாவது சேர்த்துவாங்க? காப்பரு, சிங்கும். பித்தளை. வெங்கலம், டின்னும். அடுத்து செம்பு. அதான் செம்பு தான். இங்கே தாமரை இருக்குது, அப்புறம் இங்கே வேறு கொடுத்துருக்கீங்க பாருங்கள் எப்படி எழுதியிருக்காங்கன்னு. மேங்கனீஸு. ஆமாம். சமூகம் எப்படி சார்ந்தது? இப்போ வணிகம், பொருளாதாரத்தை பார்த்தாச்சு. உலோகவியல் எப்படி இருந்துச்சு, வணிகம் எப்படி நடந்துச்சு, அதெல்லாம் பார்த்தாச்சு. சரியா? அடுத்தது சமூகம் எப்படி இருந்துச்சு? கூட்டமாக வாழ்ந்தானா, அப்பா பெரியாளா, அதெல்லாம் எல்லாம். குப்தர் கால சமூகம் 4 வர்ணங்களை கொண்டது. வந்துருச்சு ஆப்பு? ஆமாம். இதான் என்னது? சனாதனம். அது தந்தை வழி சமூகமாக இருந்தது. வேத காலத்து திரும்ப போயிடுச்சு. இயற்கையில் எந்த வழி சமூகம் தான் அந்த கரெக்டு? தாய் வழி சமூகம் தான் இயற்கையில் உள்ளது. எனக்கு தந்தை வழி சமூகமாக மாற்றுறான். மேட்ரியாரிக்கல் சொசைட்டியை பேட்ரியாரிக்கல் சொசைட்டியாக மாற்றுறான். மனுவின் சட்டங்கள் நடைமுறையில் முடிஞ்சா இங்கே தான் வர்றாரு. மனு நீதிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் இங்கே தான் வருது. மனு ஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி, அந்த ஸ்மிருதி, இந்த ஸ்மிருதி எல்லாம். அவற்றின்படி பெண்கள் தந்தையின், கணவனின் அல்லது மூத்த மகனின் பாதுகாப்பில் இருத்தல் வேண்டும். அப்படி கிடையாது. உங்களை ஆண்கள்லாம் அவ்வளோதான் வச்சு எடுக்கணும். பயாலஜிக்கலாக குடும்பத்தை காப்பாற்றுறது யாரால் தான் முடியும்? பெண்களால் தான் முடியும். பலதார முறை வந்துருச்சு திரும்பவும், பிந்தைய வேத காலத்தில் இருந்தது. பலதார முறை இருந்தது. என்ன அதோட பேக்ரவுண்டு சொல்லியிருப்போம். இந்த மனுஸ்மிருதியில் எழுதுனது யார்? அங்கேருந்து வந்து ஆரியன்ஸு. அவன் ஆண்களை வந்து இங்கே உள்ள பெண்கள் உள்ளனா என்ன ஆகுது? குழந்தைங்களாம் பெற்றுக்கிறான். அப்போ இந்த பெண்ணையும் அடிமையாக வைக்கிறான். ஏஞ்சின் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண் தாண்டா இருக்கணும் அப்படின்ட்டு. அரசர்களும் நிலப்பிறப்புகளும் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியை பெற்றிருந்தனர். குபேரநாகா, துரு பசுவாமினி ஆகிய இருவரும் 2ஆம் சந்திரகுப்தரின் ஆசிரியர் என கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க. குபேரநாகா, துருப சுவாமினி, அப்படி பிரித்து படிங்க. துருப சுவாமினி இருவரும் 2ஆம் சந்திரகுப்தரின். 2ஆம் சந்திரகுப்தர் யார்? சமுத்திரகுப்தரோட பையன். விக்ரமாதித்தன் யார்? இவர் தான். வெரி குட். உடன்கட்டை ஏறும் முறை குப்தர்கள் காலத்தில் பின்பற்றப்பட்டது. இங்கே ஆரம்பித்தது. கை காலை கட்டி அடிச்சு தூக்கி போட்டுருவானுங்க. வீட்டுக்காரர் செத்து போயிட்டான், அவங்க கூட அடுத்த பிறவியில் போய் அவனுக்கு என்ன பண்ண, பணிவிட செய்ய அப்படின்னு. அவன் தான் சதி. கேட்டால் எல்லா கதை விட்றானுங்க. சதி வந்து இந்த இவனுங்களுக்காக பயந்துக்கிட்டு, எதிர் நாட்டு படை முஸ்லீம்கள் வந்தப்போ பயந்துட்டு போய் விழுந்தாங்க. அது வேற, அது ஜவகர். அது இந்த வரலாறுலாம் நம்ம புரிஞ்சு படிக்கிறாங்க. உனங்களாம் விட்டு அடிக்கிறானுங்க, டான்ஸாக அடிக்கிறானுங்க. அடிமை முறை மேலை நாடுகள் இருந்தது போல நிறுவனமாக இல்லை. ஆனால் குப்தர்கள் காலத்தில் பல வகைப்பட்ட அடிமைகள் இருந்ததாக சான்றுகள் இருக்குது. ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான். குப்தர்கள் காலத்தில் அடிமை முறை இருந்திருக்கு, ஆனால் நிறுவனம் பட கம்பல்சரி அப்படிலாம் கிடையாது. அடிமை முறைன்னா என்ன அர்த்தம்? வேறு எதிர்நாட்டு படையை போய் தோக்கடிக்கிறாங்கல்ல, அங்கே உள்ள வீரர்களை கைது செய்கிறானா அவனை கூப்பிட்டு வந்து வச்சுருக்கிறது. அவன் இந்த ராஜா சொல்கிறதெல்லாம் கேட்கணும். அதான் அடிமை. நம்பர் 1. அப்புறம் வேறு வெளிநாட்டில் போய் வாங்கிட்டு வருவாங்க. அங்கே மெயின் ஆப்பிரிக்காலாம் இருக்குல்ல, அங்கே போய் வாங்கிட்டு வந்து அடிமையை வச்சுக்குவாங்க. அது மாதிரி எதுவும் இல்லை, ஆனால் இருந்துச்சு. ஆனால் என்ன இல்லை, ஆர்கனைஸ்டாக கிடையாது அப்படின்றாங்க. மதம் இங்கே பாருங்கள் திரும்ப வந்துருச்சு. வேத சடங்குகளும் புத்துயிர் பெற்று மீண்டும் நடைமுறைக்கு வந்தன. சமுத்திரகுப்தரும் 1ஆம் குமாரகுப்தரும் அஸ்வமேத யாகம் நடத்தினர். கேட்பாங்க ஸ்பெசிஃபிக்காக யார் நடத்தினது அப்படின்னு. 2 நடத்தியிருப்பார் சமுத்திரகுப்தர் அப்படின்னு பார்த்துருப்போம். அதேமாரி குமாரகுப்தர் அவரோட பேரனா, பேரனா கொள்ளு பேரனா, பேரன். குப்தர்கள் காலத்தில் தான் உருவ வழிபாடு தொடங்கியதையும் அங்கே பாருங்க முதல்ல வைணவம் சைவம் ஆகிய 2 பிரிவுகள் தோன்றியதையும் காண்கின்றோம். பக்தி இயக்கம்
அப்போ என்ன இல்லைங்க, இது வரைக்குமே வந்த எது வரல, இந்துன்ற வார்த்தை வரவே இல்லை பாருங்கள். இங்கே தான் உருவாகுது. ஹீனயான மகாயான என பௌத்தம் இரண்டாக பிரிந்தாலும் அது தொடர்ந்து வளர்ந்து வந்தது. எப்போ ஹீனயான மகாயானமாக பௌத்தம் ரெண்டாக உடஞ்சிது? கனிஷ்கர் காலத்தில். எந்த நூற்றாண்டு? 1ஆம் நூற்றாண்டு. கனிஷ்கரனுடைய சகாப்தம் தொடங்கக்கூடிய ஆண்டு கிபி 78. யாரோட, எந்த அரசாங்கத்தோட ஆண்டு இது? ஒன்றிய அரசாங்கத்தோட ஆண்டு கேலண்டர். ஆமாம். கலையும் கட்டிடக்கலையும். இவன் காலத்தில் என்ன கோயில் கட்டியிருக்கான், என்ன ஏது கதையாக பார்க்கணும். அரே படிக்கிறீங்களா இங்கிலீஷ் மீடியம்? இங்கிலீஷ் மீடியம் புக் எடுத்து படிக்கிறீங்களா? டவுட்டே கேட்க மாட்டேங்கிறீங்களே. புரியுதா? ரைட். கட்டுமான கோயில்கள். ரைட். கட்டுமான கோயில்களை முதலாக கட்டியவர்கள் குப்தர்களே அப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம தென்னிந்தியாவில் தான் சொல்லுவாங்க. சரி, ஓகே, வச்சுக்குவோம், பார்ப்போம். இது முன்பு இருந்த மரபான பாறை குடைவரை கோயில்கள் அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி அப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்சு பல்லவர்கள் காலத்தில் தான் இதெல்லாம் வந்திருக்கும் அப்படின்னு படிச்சிருக்கோம் இது வரைக்கும். சரி, வட இந்தியாவில் வச்சுக்கோங்க. வட இந்தியாவில் வேணுங்க. கோபுரங்களோடும் விரிவான செங்குத்து வேலைப்பாடுகளோடும் அனைத்து இந்து தெய்வங்களுக்கும், இங்கே தான் இந்துன்ற வார்த்தை இவன் யூஸ் பண்ணுறான், அந்த வைணவ சைவ கோயில்களுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, கட்டப்பட்டன. இவன் குறிப்பிடத்தக்க பாறை குடைவரை கோயில்கள். அஜந்தா, எல்லோரா பார்த்துருப்போம். இது எந்த மதத்தோடு தொடர்புடையது? சமணம் பௌத்தத்தோடு தொடர்புடையது. அடுத்து பாக், மத்திய பிரதேசத்தில் குடைவரை கோயில். உதயகிரி ஒடிசாவில், இதெல்லாம் குடைவரை கோயில். யாரோட காலத்தை சேர்ந்தது? குப்தர்கள் காலத்தை சேர்ந்தது. இக்கால பகுதியில் கட்டப்பட்ட கட்டுமான கோயில்கள் திராவிட பாணி கூறுகளை ஒத்திருக்கிறது. நம்மளை பார்த்தா காப்பி அடித்து கட்டியிருப்பானுங்க, அதான் உண்மை. மாத்துறானுங்க, வரலாற்றை மாத்துறானுங்க. அப்படி பார்த்தா என்ன, எங்கே கோயில் அதிகமாக இருக்கணும்? அங்கே தானே அதிகமாக இருக்கணும். இந்தியாவிலே அதிகமான கோயில் இருக்கிற இடம் எது? நம்ம தமிழ்நாட்டில். சரி, அடுத்தது புத்தர்களின் உலோக சிற்பத்திற்கு இரு சிறந்த எடுத்துக்காட்டுகள். நாலந்தாவில் உள்ள 18 அடி உயர புத்தரின் செப்பு சிலை இருக்காம. சிற்பக்கலை, கோயிலுக்கு கட்டுமான கலை இது வந்து சிற்பக்கலை. அப்புறம் சுல்தான் கஞ்ச் என்னும் இடத்தில் 7.5 அடி உயரமுடைய புத்தரின் உலோக சிற்பம். சரியா? இதெல்லாம் வந்துட்டு சிற்பத்துக்கு எடுத்துக்காட்டு. யாரோட காலத்துதுன்னு கேட்பாங்க. நாலந்தாவில் 18 அடி உயரமுள்ள புத்தர் செப்பு சிலை யார் காலத்தை சேர்ந்தது? அதேமாதிரி கேள்வி. ராணிகஞ்சி என்னும் இடத்தில் 7.5 அடி உயரமுள்ள புத்தரின் உலோக சிற்பம் யார் காலத்தை சேர்ந்தது கேட்பாங்க. ஆமாம். அடுத்து குப்தர்களின் ஓவிய கலைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகளாக திகழ்பவை அஜந்தா குகை ஓவியங்கள். டூர் போகலாமா? இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் புத்தரோட அந்த நிறையா இதெல்லாம் எடுத்தார், அவதாரம்லாம் எடுத்தாங்கன்னு பார்த்தோம்ல. 400க்கு மேலே எடுத்தாருன்னு கதை எழுதி வச்சுட்டானுங்க. அதுக்கப்புறம் அது மறுபிறவி இல்லைடான்னாரு, அவரே பல பிறவி எடுத்தாருங்க அப்படின்னு கதை விட்டானுங்க உள்ளே பூந்து. அப்புறம் அவரை கடவுளாக்கி அப்புறம் அங்கே அப்போ தானே என்ன பண்ண முடியும், ஏமாற்றலாம். இதை கேட்டால் விஷ்ணுன்றுவானுங்க. அப்புறம் கடைசியில் புத்தரை தான் விஷ்ணுவாக மாற்றிட்டானுங்க. விஷ்ணுவாகவும் பிள்ளையாராகவும் மாற்றினது யார்? புத்தரோட சிலைகள். இது தான் உங்கள் பாருங்கள். அதே மாதிரி இருக்கா? நீங்கள் பார்த்தோன்னே தெரியும் உங்களுக்கு. கிருஷ்ணன் சொல்லுவீங்க, விஷ்ணுன்னு சொல்லுவீங்க, ஆமாவா? ஆமாம். சிவன் சொல்ல மாட்டோம். சிவன் கொடூரமாக இருப்பார். இவர் தான் லவ் பண்ணிகிட்டு இருப்பார் எல்லா பெண்களோட. கிருஷ்ணர், ஆமாம் தானே? கிருஷ்ணன் லீலையா? ஆமாம், லீலைகள், மன்மாத லீலை. என்னென்ன வேலை பண்ணியிருக்கானுங்க பாருங்கள். அடுத்து குவாலியார், அங்கேயே தான் பாக் குகைகள். இதெல்லாம் வந்துட்டு யாரோடது? குப்தர்கள் காலத்தை சேர்ந்த ஓவியங்களுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து இலக்கியம், லிட்ரேச்சர், புத்தகங்கள், அதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். பிராகிருதம் மக்களால் பேசப்படும் மொழியாக இருந்த பொழுதும், பிராகிருதம் மக்களால் பேசப்பட்ட மொழி பிராகிருதம். அதனால தான் இவரோடதெல்லாம் இதில் இருக்கும், பிராகிருத மொழியில் இருந்திருக்கும். நிறையா கிரேக்கர்களுடைய எழுதுனது, அப்புறம் அசோகரோட கல்வெட்டுகள் பிராகிருத மொழியில் இருந்திருக்கும். அதெல்லாம் குப்தர்கள் சமஸ்கிருதத்தை அலுவல் மொழியாக கொண்டிருந்தனர். மக்களுக்கு தெரியாது. மக்களுக்கு தெரியாது. குரூப் எக்ஸாம் தான். ஒரே நிமிஷம், உள்ளதே லேட்டு. ஒரு 5 நிமிஷம் வந்துடுறேன். ரைட். இலக்கியம். அப்போ கேட்பாங்க, மக்களோட மொழியானது குப்தர்கள் காலத்தில் பிராகிருதம் வந்து மக்கள் மொழி.
அலுவல் மொழி அது சமஸ்கிருதம். அப்போ நீங்கள் ராஜா போய் பார்க்கணும் இதில் தான் லெட்டர் எழுதணும், சமஸ்கிருதம். அவர் உங்களுக்கு லெட்டர் எழுதுவார் சமஸ்கிருதத்தில். அப்போ மக்களுக்கு ஏதாவது புரியும். அப்போ யார் நடுவில் இருந்து ஜாலியாக இருந்திருப்பா? சமஸ்கிருதம் தெரிஞ்சவன் யார்? அவன் மட்டும் இருப்பான். அதனால தான் இங்கிலீஷ்காரன் வந்த உடனே எல்லாத்தையும் படிக்க வச்சான். சரி படிங்கடான்னு விட்டானுங்க. அப்புறமேல என்ன பண்ணானுங்க, எம்பிபிஎஸ் அதெல்லாம் கொண்டு வந்தாங்க, இன்ஜினியரிங் எம்பிபிஎஸ்லாம். அப்போ எம்பிபிஎஸ்னால் என்ன அர்த்தம்? டாக்டரு, உயர்ந்த இடம். எதெல்லாம் உயர்ந்த இடம், பதவி, பணம் வருதோ அங்கெல்லாம் போய் உட்காந்துக்குவான், யாரையும் உள்ளே விட மாட்டான், கேட்டு போட்டுருவான். இப்போ நீட்டுன்னு கொண்டு வரான்ல அப்படி. அது மாதிரி இங்கிலீஷ்காரன் வந்தப்போ எம்பிபிஎஸ்லாம் கோர்ஸ் கொண்டு வரான். அதில் இவனுக்கு ஒரு அங்கே வைக்கிறானுங்க. சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் எம்பிபிஎஸ் படிக்க முடியும். அப்போ யார் மட்டும்தான் படிச்சிருப்பா? அதுக்கு தான் இடஒதுக்கீடு கொடுத்து எல்லாரும் படிக்கலாம் அப்படின்னு முதல்ல அந்த சமஸ்கிருதத்தை கட் பண்ணி தூக்குனதே யார்? நீதி கட்சி. திராவிட இயக்கத்தினுடைய முன்னோடியாக தான் நீதி கட்சி. அதனால தான் வயிற்றுச்சல் அடிச்சுக்குவானுங்க, ஐயோ ஐயோ நம்ம இடத்துல வந்து போகிறான். ஆக்சுவலாக அவனுடைய சனாதனத்துப்படியே பார்க்கணுன்னாக்கா அந்த எம்பிபிஎஸ்க்கு யார் படிக்க போகணுன்னா, யார் படிக்க போகணும்? கிராமத்தில் யார் மருத்துவ வேலை பார்ப்பாங்க? புரியல. முடிவெட்டுறவன், முடிவு திருத்தம் செய்ய அவன் தான் போய் படிக்கணும். இவன் போய் படிக்கிறான். சனாதனத்தை பின்பற்றணும்ல. உங்களுக்கு மட்டும்தான், அதான் ஊருக்கு தான் உபதேசம் அந்த மாதிரி. அவன் தான் அந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவங்களுக்கு ஏதாவது காலில் புண்ணு இதெல்லாமே அவங்க தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. சரியா? அந்த தொழில் தான் நான் கொடுக்கணும். அவன் போய் உள்ளே போய் பூந்துக்கிட்டான் எல்லாமே. இப்போ வரைக்கும் கூத்தாடி தானே நடிக்கணும், டைரக்டராக இருக்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும். இப்போயும் அவங்க தான் அதிகம். மற்றவன் போனாக்கா அவன் ஜாதி பற்றி பேசுகிறான்டாம்மா, இவன் மட்டும் ஜாதி மாதிரியே படம் எடுப்பான். அவன் ஜாதிக்காரன் உத்தவன் மாதிரி எடுப்பான். அப்போ எவனும் பேச மாட்டானுங்க. ஏன்னா பத்திரிக்கைலாம் அவன் தானே இருக்குது. அவன் பேசுகிறத நீங்கள் அப்படியே பேசுவீங்க. பத்திரிக்கையில் எழுதி விட்ருவான். பத்திரிக்கையில் வரதெல்லாம் கேள்வி கேட்காம அப்படியே பேசுவோம். எல்லாம் நடக்கும். சரி, அலுவல் மொழியா அவர்களின் கல்வெட்டு. இப்பயும் பாருங்கள், தாய்மொழியில் நம்ம வந்து யூனியன் கவர்மெண்ட்டை அப்ரோச் பண்ண முடியாது. எதில் அப்ரோச் பண்ண முடியும்? அலுவல் மொழி என்னென்ன? இங்கிலீஷு, ஹிந்தி. ஆமாவா? அப்போ மக்களுக்கான மொழியே கிடையாது. அப்போ மக்கள் அரசாங்கம் என்ன பண்ணுறான்னு மக்களுக்கு தெரியாது. அப்படி ஏமாற்றி ஒப்பேற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த வேலையை அப்போ இருந்தே பண்ணியிருக்கிறானுங்க. அவர்களின் கல்வெட்டுகள் அனைத்தும் சமஸ்கிருத மொழியிலேயே உள்ளன. மக்களுக்கு புரியாது. கல்வெட்டு என்னது? மக்களுக்கான செய்தி கொடுக்கறது. குப்தர்கள் காலத்தில் சமஸ்கிருத இலக்கணம் வளர்ச்சி பெற்றது. அது பாணினி எழுதிய அஷ்டதியாயி பிரித்து படிங்க, அப்போ தான் வரும். ஆமாம். பதஞ்சலி எழுதிய மகாபாஷ்யம் கேட்பாங்க, யார் எழுதுனதுன்னு கேட்பாங்க. இப்போ தான் அந்த முதல்ல சமஸ்கிருதத்தெல்லாம் நூல்கள்லாம் எழுதவே ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி எழுதப்பட்டதே கிடையாது. சரி, அடிப்படையாக கொண்டதா? சரி, ரைட். வங்காளத்தை சேர்ந்த சந்திரோகோமியா எனும் ஐயோ அர்த்தம் வேற மாதிரி. சரி, எனும் பௌத்த அறிஞர் சந்திர வியாகரணம் என்ற இலக்கண நூலை எழுதினாராம். சந்திர வியாகரணம் என்ற இலக்கண நூலினுடைய ஆசிரியர் யார்? சந்திரோகோமியா. சரி, அடுத்தது காளிதாசர் இயற்றிய நாடக நூல்கள். சாகுந்தலம் இன்னைக்கு ஃபேமஸு. சாகுந்தலம் இதுதான் கரெக்டான வார்த்தை. மாளவிகாக்னி மித்திரம். மாளவிகா இக்னி மித்திரம். மாளவிகா பாட்டா? என்ன பண்ணாது? உன்னை தேடியா பாட்டு வருமே. மாளவிகான்னு ஒரு பாட்டு வருமே. விக்ரம ஊர்வசியும் என்பனவாகும். காளிதாசர் இயற்றின நாடக நூல் சாகுந்தலம், அப்புறம் மாளவிகாக் நிமித்திரம், விக்ரம ஊர்வசியம். இதெல்லாம் யாரோடது? காளிதாசனுடைய நூல். யார் காலத்தை சேர்ந்தது? குப்தர்கள் காலத்தை சேர்ந்தது காளிதாசர். அதே மாதிரி சிறப்பு மிக்க நூல்கள் மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம், ரிது சம்ஹாரம். இதெல்லாம் யாரோட காலமாம்மா? குப்தர்கள் காலத்து தான். அதுவும் காளிதாசர் தான். அங்கே போட்டு அவருடைய
இதெல்லாம் நாடக நூல். சாகுந்தலம், மாளவிகால் மித்திரம், விக்ரம் ஊர்வசியம், இதெல்லாம் வந்துட்டு அவருடைய நாடக நூல்கள். மற்ற நூல்கள் மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம், ரிசுசம்ஹாரம், இதெல்லாம் இலக்கியம். இவங்க குப்தர்கள் காலத்தில் எழுதப்பட்ட இலக்கியங்கள். அடுத்தது கணிதம், வானவியல், மருத்துவம். அந்த வேதிக் மேக்ஸ்லாம் வேதத்தில் மேக்ஸ்லாம் கிடையவே கிடையாது, சும்மா விட்டு அடிக்கிறானுங்க. வேதிக்கில் மேக்ஸ் கிடையாது. அப்புறம் என்னது வேதம் கலந்த டீ அப்படின்றாங்க. அதிமதுரம். சரி, பூஜ்ஜியத்தின் கண்டுபிடிப்பும். அதேமாதிரி பூஜ்ஜியம் வந்து இவங்க கண்டுபிடிக்கலை, நல்லா தெரிஞ்சுக்குங்க. இந்தியாவிலேருந்து போச்சு பூஜ்ஜியம். எப்படி போகுது அப்படின்னா, இவனுங்க தான் கண்டுபிடிச்சானுங்க. இவனுங்க காலத்தில் குப்தர்கள் கண்டுபிடிச்சானுங்க, அதை விட்டானுங்க. ஆக்சுவலாக பூஜ்ஜியம் வந்து உலகத்திலேயே ஒரு சிறந்த நூலகம், பெரிய நூலகம் எங்கே இருந்தது அப்படின்னாக்கா இந்த ஈராக்கில் தான் இருந்துச்சு. இந்த முஸ்லீம் அரசர்கள் இருக்காங்களா, அவங்க வச்சுருந்தாங்க. இங்கே தான் உலகத்திலே பெரிய நூலகம். எல்லா இடத்துலையும் கொண்டு வந்து லிங்க் பண்ணுவானுங்க. சுற்றியில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ நல்ல விஷயம் அதெல்லாம் கொண்டு வந்து நூலாக மாற்றி அங்கே அடுக்கி வைக்கிறான். அந்த நூலகத்தில் அங்கேருந்து தான் தெரியுது பூஜ்ஜியம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னாக்கா இந்த கிழக்கிலேருந்து இந்தியாவிலேருந்து வந்துச்சு. அப்போ வடக்குலேயே பிடிச்சிக்கிட்டானுங்க. பூஜ்ஜியம் இங்கே தான் முதல்ல கண்டுபிடி, அங்கே கிடையாது. பூஜ்ஜியம் முதல்ல தமிழில் இருந்து இங்கேருந்து இவங்க அப்படி அடிப்பான். அதான் உண்மை. அது பரதநாட்டியம், கர்நாடக சங்கீதம் எல்லாமே இங்கே உருவானது. யோகா அது எல்லாமே இங்கேருந்து வந்தது தான். சரி, அவனுங்க திடிக்குவானுங்க குழந்த மாதிரி. குழந்தை என்ன பண்ணும், ஏதாவது நல்லது இருந்தால் போய் அடுத்த வீடாக இருந்தாலும் தெரியாது, ஓடி போய் நல்லதாக இருந்து எடுத்தா இது எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தான்னு வச்சுக்கும். அது மாதிரி இவனுங்க. ஆமாம் தானே? ஆமாம். பூஜ்ஜியத்தின் கண்டுபிடிப்பும் அதன் பரிணாம வளர்ச்சியை தசமயன் முறையும் குப்தர்கள் நவீன உலகு விட்டு சென்றனர். இது பொய், மரபு சொத்தாகும். குப்தர்கள் மாட்டிட்டானுங்க, கிடையாது, தமிழ்நாட்டிலேருந்து வந்தது. பரவாயில்ல, இது தப்பாக வச்சுருக்கானுங்க. தசமயன் முறை, டெசிமல், அதெல்லாம் ஆரியப்பட்டர்னு ஒருத்தர் கொண்டு வந்துடுவானுங்க. இவர் தான் அதை கண்டுபிடிச்சாருன்றவானுங்க. ஆரியப்பட்டர், வராகமிகிரர், பிரம்மகுப்தர் ஆகியோர் அக்கால பகுதியைச் சேர்ந்த மிக முக்கிய கணிதவியல் வானியல் அறிஞர்கள் ஆவார்கள். ஆரியப்பட்டர் தனது நூலான சூரிய சித்தாந்தாவில் சூரிய சந்திர கிரகங்களுக்கான உண்மை காரணங்களை விளக்கியுள்ளார். இன்னும் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும், இவனுங்களா சொல்கிறானுங்க. ஜாகிரபியில் பார்த்துருப்போம், சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்துக்கு காரணம் பார்த்தோம்ல, அதை அவர் சொல்லியிருக்காருன்னு இவனுக்கு சொல்கிறானுங்க, உடான்னு சொல்கிறானுங்க. பார்ப்போம். பூமி தனது அச்சில் சுழகிறது என்ற உண்மையை அறிவித்த முதல் இந்திய வானியலாளர் யார்? ஆரியப்பட்டன்னு சொல்கிறானுங்க. அதான் ஆரியப்பட்டா. முதல் இந்தியாவோட ராக்கெட் பேர் என்னது? ஆரியப்பட்டான்னு வச்சுக்க. அவனுக்கு பேரே வச்சுக்குவானுங்க. மற்றவங்களாம் அந்த முட்டாப்பயிலுங்க இந்தியாவில். ஆரிய சமஸ்கிருதம் மட்டும்தான் அறிவாளிங்க, மற்றவங்களாம் முட்டாப்பயில், எதுவுமே கண்டுபிடிக்கல நம்மளாம். நீங்களாம் மருத்துவத்துறையில் புகழ்பெற்ற அறிஞர் தன்வந்திரி கேட்பாங்க. குப்தர்கள் காலத்தை மருத்துவத்துறையில் புகழ்பெற்ற யார்? தன்வந்திரி. ஆயுர்வேத மருத்துவத்தின் நிபுணர் அவரே தான். ஆயுர்வேதத்துலேயும் நிபுணராமா அவர். ஆயுர்வேதம்னா திருட்டு. நம்ம சித்த மருத்துவம், தமிழ் மருத்துவர்கள் அதிலோட திருட்டு தான் அது. இங்கே உள்ள மூலிகை கீழெல்லாம் எடுத்து அதை காய்ச்சி எண்ணெயாக வச்சுருப்பான், புஷ்பமாக்கி வச்சுருப்பான், அல்லது வேக வச்சு சாம்பலாக வச்சுருப்பான். பேரை மாற்றிக்கிட்டானுங்க. லேகியெல்லாம் நம்மளுக்கு சித்த மருத்துவம், ஆயுர்வேதம் கிடையாது, சித்த மருத்துவம் லேகியெல்லாம். ஆமாம், அப்படி. சாரக்கர் ஒரு மருத்துவ அறிஞர். சாரக்கர் மருத்துவ அறிஞர், அவர் ஒரு பிசிசியன், மருத்துவர். அடுத்தது சுஸ்ருத், அவர் பேர். அவர் அறுவை சிகிச்சை, ஏதோ போரில் வந்து கையை வெட்டு போட்டு கிடந்தான், அந்த கையை எடுத்து அப்பயே இணைச்சி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லுவானுங்க. குப்தர் காலத்தை சேர்ந்தவர். அதெல்லாம் இதோட இருக்கட்டும். அப்போ இப்போ என்ன பார்த்துருக்கோம்? குப்தர்கள் காலத்தில், குப்தர்கள் புத்தரில் குப்தர் யார் நிறுவியவர், சிறந்த அரசர்கள் யார் யார், அவங்க கட்டினது என்ன, இலக்கியம், அப்புறம் சமூகம் எப்படி இருந்தது, பொருளாதார வாழ்க்கை எப்படி இருந்தது, சரியா, சமயம், அப்புறம் கலை. அதான் சமயம் சொல்லிட்டேனே முன்னாடியே. சமயம், ஆமாம், மதம் தான் முடிச்சிருது. சமயத்துக்குள்ளே போனால் மதம் முடிச்சிருது அவனுங்களுக்கு. அதனால தான் அதுக்கு மதம்னு பேர் வச்சுக்கிறானுங்க. ஆமாம் தானே? சரி. இலக்கியம்,
கலை, கட்டிடக்கலை, சிற்பக்கலை, இவங்க காலத்தோட அவங்களுடைய காலம் எது, எந்த ஏரியாவில் இருந்தாங்க. அடுத்து நாளைக்கு பார்க்க போகிறோம், ஹர்ஷவர்தனை பற்றி பார்க்க போகிறோம். 7ஆம் நூற்றாண்டில் இருப்பார். இவர் தான் கடைசி யூபிஎஸ்சியில் இது ஒரு கேள்வி. அப்போ வட இந்தியாவில், பண்டை கால இந்தியாவின் கடைசி பேரரசர் யார், அல்லது யாருடைய ஆட்சியோடு வட இந்தியாவில் பண்டைய கால வரலாறு முடிவடைகிறதுலாம் கேட்டிருந்தாங்க. யார்? ஹர்ஷவர்தன். அதை நாளைக்கு பார்ப்போம். அதை பார்த்துட்டு இப்போ இந்த காலகட்டத்தில் அப்படின்றாங்க, அது நாளைக்கு சொல்கிறேன். அடுத்த பாடம் இது கொஞ்சம் தான் இருக்குது, நாளைக்கு அதை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அடுத்த பாடம் என்ன சார்? தென்னிந்தியாவில் இவங்களை பற்றி பேசுகிறாங்க, தென்னிந்திய அரசுகள். இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பழைய புத்தகத்தில் இடைக்கால இந்தியாவில் தான் சொல்லுவாங்க. இது எல்லாமே தென்னிந்தியாவில், இடைக்கால இந்தியாவில். பல்லவர்கள்லாம் இடைக்கால இந்தியாவில் தான் வருவாங்க. பழைய புத்தகத்தில் இதில் முன்னாடியே கொண்டு வந்து வச்சுட்டானுங்க. இது ஆக்சுவலாக இடைக்கால இந்தியா. மிடிவல் இந்தியா. அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். இதை மிடிவல் இந்தியாவில் 3ஆக பிரிப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டை திரும்ப நான் சொல்லுவேன், டைம் இருந்தால் போய் அந்த பழைய வீடியோ கூட பாருங்கள், எக்ஸ்ட்ரா டைம் இருந்தால். 3ஆக பிரிப்பாங்க இடைக்கால இந்தியா. அதை 2ஆக பிரிப்பாங்க இடைக்கால இந்தியாவை. முந்தைய இடைக்கால இந்தியா, பிந்தைய இடைக்கால இந்தியா. ஏர்லி மிடிவேல், லேட்டர் மிடிவேல். இதில் ஏர்லி மிடிவேலில் 3 குரூப்பாக பிரிப்பாங்க. கேட்டுக்கங்க, திரும்ப சொல்லுவேன். வட இந்திய அரசர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? வட இந்திய அரசர்கள். இந்த பாட்டு இதான் தக்கான பீடபூமி. கர்சர் தெரியுதா? அது தக்கான அரசர்கள். இங்கிலீஷில் டெக்கான் கிங்டம்ஸ். இந்த வட இந்திய அரசர்களை நார்தன் கிங்டம்ஸ். எம்பையர்னு சொல்ல மாட்டாங்க, கிங்டம், சின்ன ஏரியாவை தான் ஆட்சி செய்வாங்க. இன்னொரு பேர் ராஜ்புட்ஸ் அப்படிம்பாங்க, ராஜ்புட்ஸ். அப்புறம் தென்னிந்திய அரசர்கள், சதன் கிங்டம்ஸ், எம்பரன் கூட சொல்லலாம். இப்போ தென்னிந்தியாவில் யார் வருவாங்கன்னா பல்லவர்கள் வருவாங்க, பாண்டியர்கள் வருவாங்க, அப்புறம் சோழர்கள் வருவாங்க. மீண்டும் சோழர்கள் வீழ்ச்சி அடைஞ்சு பாண்டியர்கள் வருவாங்க. பல்லவர்கள், பாண்டியர்கள் கொஞ்ச நேரம் ஆட்சி செய்வாங்க. அப்புறம் சோழர்கள் தலை தூக்குவான். இவங்க 2 பேரும் காணாமல் போயிடுவாங்க, சிற்றரசாக போயிடுவாங்க. மீண்டும் சோழர்கள் வீழ்ச்சி அடைஞ்சோன்னா மீண்டும் பாண்டியர்கள் வருவாங்க. பாண்டியர்கிட்டருந்து அப்படியே வந்துட்டு வட இந்திய சுல்தான்கள்ட்ட ஆட்சி போயிடும். ஓகேவா? ரைட். அதை எந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா சாளுக்கியர்கள், ராஷ்டிரகூடர்கள். அதை பற்றி இதில் இல்லை, ராஷ்டிரகூடர்கள் பற்றி சொல்லலை அவனுங்க. ராஷ்டிரகூடர்கள், சாளுக்கியர்கள். சாளுக்கியர்கள் 2-3 குரூப் வரும். மேலை சாளுக்கியர், கீழே சாளுக்கியர். மேலை சாளுக்கியரில் 2, சும்மா காதில் கேளுங்க, டீட்டெயில்டாக சொல்கிறேன். முற்கால மேலை சாளுக்கியர், பிற்கால மேலை சாளுக்கியர். இவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் ஒருத்தன் ஆட்சி செய்வான். முற்காலத்துக்கும் பிற்கால மேலை சாளுக்கிய நடுவில் ஒருத்தன் ஆட்சி செய்வான். அவன் தான் ராஷ்டிரகூடர்கள். அப்புறம் பிற்கால மேலை சாளுக்கியர், அவன் 3ஆக உடஞ்சிரும். யாதவர்கள், காக்காத்தியர்கள், பொய்சாளர்கள், அப்படி 3ஆக உடஞ்சிரும். அப்படி அது போயிட்டுருக்கும். அப்புறம் வட இந்தியாவில் ராஜபுத்திரர்கள் இருப்பாங்க. 36 ராஜபுத்திரர் குரூப் இருப்பான். அவனுக்கு மாற்றி மாற்றி சண்டை போட்டுருப்பானுங்க. அப்புறம் கடைசியாக ராஜபுத்திரர்களை வீழ்த்தி இஸ்லாமியர்கள் உள்ளே வருவாங்க. துருக்கியர்கள் ஃபஸ்ட்டு உள்ளே வந்து வட இந்தியா கைப்பற்றி அப்படியே பரவுவாங்க. பரவி நாடு முழுவதும் அவங்க கண்ட்ரோலுக்கு போகும். அசோகருக்கு அப்புறம் 2வது பெரிய பேரரசுன்னு சொல்லலாம் இஸ்லாமியர்கள். அதுக்குன்னு இந்த மக்களோட மதம் இதெல்லாம் தலையிட மாட்டாங்க. அது நீ பார்த்துக்கோ, நான் சொல்கிறது கேளு, எனக்கு கப்பம் கட்டு, அவ்வளோதான். கோயில் இடிக்கிறது அந்த மாதிரிலாம் மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்க. வேறு வழி இல்லைன்னா இடிச்சிருப்பாங்க, மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்க. சரியா? அப்புறம் அந்த இஸ்லாமியர்களை 2 குரூப்பாக பிரிப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு குரூப் இருக்கும் துருக்கியர்கள். அவங்க அவுட்லைன் சும்மா கதையை கேட்டுக்கோங்க, 5 நிமிஷம் இருக்குன்னு சொல்கிறேன். துருக்கியர்கள் அவங்கள வந்து டெல்லி சுல்தான்கள் அப்படிம்பாங்க. துருக்கியர்களை. துருக்கி நாடு இருக்குல்ல, துருக்கி எங்கே இருக்குது? இந்த நாட்டை சேர்ந்த மரபுலேருந்து வந்தவங்க இஸ்லாம் மதத்தை பின்பற்றுறாங்க. இங்கே வந்து இந்தியா முழுவதும் பிடிச்சி ஆட்சி செய்கிறாங்க துருக்கியர்கள். அவங்கள வந்து டெல்லி சுல்தான்கள்.
இவங்க ஃபஸ்ட்டு பார்ட். இவங்க பார்த்திங்கன்னா ஒரு 300 வருஷம் 300 வருஷம் ஆட்சி செய்வாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அவங்க வீழ்ச்சி அடைவாங்க. அப்புறம் இந்த ஏரியாவில் இருந்த ஒருத்தங்க துருக்கிய பரம்பரை சேர்ந்தவங்க, மங்கோலிய பரம்பரை, 2 மிக்ஸான ஒரு குடும்பம். அவங்க இந்த ஏரியாவில் ஆட்சி செஞ்சுருப்பாங்க. அவங்க வந்து ஆட்சியை பிடிப்பாங்க. அவங்க தான் முகலாயர்கள். அவங்கள மதம் இஸ்லாம், பட் 2 ஜீன் மிக்ஸ் ஆனது. அவங்க வந்து முகலாயர். யார் முகலாயரில் வருவாங்க? பாபர். ஃபஸ்ட்டு இது பாபர் தான். அப்புறம் ஹுமாயூன், அப்புறம் அக்பர், ஜஹாங்கீர், அதெல்லாம் வரும். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் விட்டுருங்க. சரியா? அவங்கள வந்து முகலாயர். அப்படியே முகலாயர் சிறப்பாக இருக்கும் பொழுது அப்படியே வியாபாரம் செய்கிறதுக்கு யூரோப்பியர்கள் வருவாங்க. அப்படியே கைப்பற்றுவாங்க. யூரோப்பியர் வருகையிலேருந்து என்ன ஆயிரும்? நவீன கால இந்தியா. ஜாலியாக கதை மாதிரி கவனிங்க, கஷ்டப்படாதீங்க. பேர் புதுசாக இருக்கனால கஷ்டமாக இருக்கும். ஒரு சொல்லி பேசுவோம், கஷ்டப்படுறீங்க ஆன்னு மூளையை போட்டு கசக்காதீங்க. ஜாலியாக கதை மாதிரி பாருங்க. சரியா? அப்புறம் திரும்ப திரும்ப சொல்லுவேன், ஞாபகம் வந்துடும். திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சு. கேள்வி கேட்டு கேட்டு எடுத்து பார்க்கணும். சும்மா எப்போ பார்த்தாலும் எடுத்து இந்தியன் எக்கானமி, அவர் எக்கானமி, இந்தியன் எக்கானமி அப்படி படிக்காதீங்க. இப்போ யார் எங்கே வருவான், எந்த காலகட்டத்தை சேர்ந்தவன், ஃபஸ்ட்டு தடவை படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும், இவனை பற்றி பார்த்தாவே இவன் வரான்பா. யார்? அரசன், குப்தர்கள், சந்திரகுப்தான்னு வருது. யார் அப்படின்னு கேள்வி கேட்கணும். அவனை பற்றி கொஸ்டின் வருது, யாருன்னு ஃபஸ்ட்டு மூளையில் கேள்வி கேட்கணும். 2 பேர் வருது, சந்திரகுப்தர் அப்படின்னு உங்கள் மூளை சொல்லும். சந்திரகுப்த மௌரியர்னா அவன் எங்கே வரான்? அசோகரோட தாத்தா. அவன் கிமுல வரவன், அவனை விட்டுரு. சந்திரகுப்தர் கிபியில் வரவன். யார் இவன்? அப்புறம் கேள்வி கேட்டு கேட்டு போகணும். எப்போ வருவான்? 4ஆம் நூற்றாண்டில் வரவன். கிபி 4ஆம் நூற்றாண்டில். இவன் தான் உண்மையிலுமே பேரரசாக்குனது. வட இந்தியா முழுவதும் கைப்பற்றுவான். அவங்க தாத்தா வங்காளம், பீகார் மட்டும் இருக்கும். இவர் தான் பெருசு பண்ணுவார் அப்படின்னு பார்த்துருவோம். லிச்சாவியோட ராணியை கல்யாணம் பண்ணி அவங்களோட உதவியோட நாட்டை பெருசு பண்ணுவார் அப்படின்னு. அப்போ பேரரசை உருவாக்குனவர் யார்? சந்திரகுப்தர். 1ஆம் சந்திரகுப்தர்னு சொல்லலாம். சந்திரகுப்தர். அப்புறம் அவனோட பையன், அதெல்லாம் அப்புறம் நீங்கள் இப்படி ரீகால் பண்ணணும். கேள்வி கேட்டுட்டு எடுத்து பார்க்கணும். சும்மா போய் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா மண்டையில் எழுதி வச்சுக்கணும். அப்படி தான் உங்கள் டேலண்டெல்லாம் நம்ம இந்தியர்களோட, அதுவும் இந்தியர்களோடுங்க, அவனுக்கு இன்னும் நம்ம அளவுக்கு வரல. நம்ம தமிழர்களுடைய டேலண்ட்லாம் நாசம் பண்ணி வச்சுட்டானுங்க. மனப்பாடம் பண்ணி 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 இந்த குரூப்பு தான். ஏன் அவங்களாம் படிக்கக்கூடாதுன்னு நினச்சேன்னா அந்த குரூப், அதுவும் மனப்பாட குரூப்பு தான். ஆனால் நான் எனக்கு 3ஆம் வலிமை ஜாஸ்தின்னு சொல்லி ஏற்றிடுவாங்க. ஆமாம், மூளையில் தம்பிள்ஸ் கட்டி வலிமை ஜாஸ்தி. ஆமாம், மண்ணாங்கட்டி. சரி, அது அவங்கள தப்பு சொல்ல முடியாது. கடவுளை நம்பி கடவுளை பற்றி சொல்லியாச்சா நான் எதுவுமே கேட்குறதில்ல. கேள்வி கேட்காம இருக்கும்ல, அதை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டானுங்க. சரி பார்ப்போம், அதெல்லாம் மாற்றுங்க. ஓகேவா? ரைட், இன்றைக்கி போதும், நாளைக்கு பார்ப்போம்.